வணக்கம். அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் உங்களை வரவேற்கிறது. ஸோ லெட்ஸ் டாக் சீரீஸில் நம்ம இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சிக்கான ஆனுவல் பிளானர் வந்து கடந்த வருஷம் டிசம்பர் மாதம் வந்து ரிலீஸ் ஆச்சு. டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் வரும்பொழுது மட்டும் நம்ம வந்து ஃபேஸ்புக், ட்விட்டர் இது எல்லாத்துலேயும் ஏதாச்சும் ஒரு அப்டேட் கிடைக்குமா அப்படின்றத பார்த்துட்டே இருப்போம். ஸோ அந்த ஆனுவல் பிளானர் வரும்பொழுதே வந்து என்னென்னா பயங்கர திருவிழாவாக வந்து இருக்கும். ஓகே, இத்தனாயிரம் வேக்கன்சிஸ் வந்து இருக்கு. குரூப் 4க்கு வந்து என்னன்னா 15,000 20,000 வேக்கன்சிஸ் வந்து இருக்கு. குரூப் 1க்கு 300 வேக்கன்சிஸ் மேல இருக்கு. இதெல்லாம் வந்து சொல்லும்பொழுதே வந்து என்னன்னா, அவ்வளோ ஹாப்பினஸோட வந்து அதாவது ஈகரா வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்போம். பட் டிஎன்பிஎஸ்சிக்கு குடுக்கக்கூடிய அதே இம்பார்ட்டன்ட் அதே ஒரு விஷயத்த நம்ம எஸ்எஸ்சிக்கோ இல்ல மத்த எக்ஸாமுக்கோ நம்ம வந்து குடுக்குறோமா அப்படின்னு கேட்டா மிகப்பெரிய டவுட் தான் வந்து இருக்கு. எஸ், எஸ்எஸ்சி எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான ஒரு போர்டு. இந்த எஸ்எஸ்சி போர்டு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் போர்டு வருஷம் ஆனுவல் பிளானரை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ஆனுவல் பிளானர்லையுமே உங்களுக்கு 50,000லேருந்து 1,00,000 வரையும் வேக்கன்சிஸ் இருக்கா போல ஒவ்வொரு வருஷமும் வந்து என்னன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் ஆகிட்டே தான் வந்து இருக்கு. பட் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானருக்கு கொடுக்கக்கூடிய அதே இம்பார்ட்டன்ட் நம்ம எஸ்எஸ்சிக்கோ இல்லை ஆர்ஆர்பிக்கோ இல்லை ஐபிபிஎஸ்க்கோ நம்ம வந்து கொடுக்குறோமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக வந்து இல்லை. இப்போ டிஎன்பிஎஸ்சி மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் 100% டிஎன்பிஎஸ்சி மட்டும் போதாது. கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எஸ்எஸ்சி பக்கமும் திரும்பி தன்னுடைய கவனத்தை வந்து செலுத்தணும். கண்டிப்பாக அதை நோக்கி தான் நம்ம வந்து போய் ஆகணும். இந்த மற்ற எக்ஸாம்ஸ் அதாவது எஸ்எஸ்சி இல்லை ஆர்ஆர்பி இந்த எக்ஸாமில் போய் எழுதுறதுக்கு நாட்டம் இல்லாமல் போகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து என்னென்னா சிபிடி அதை வந்து ஒரு ரீசனாக வந்து சொல்கிறாங்க. எல்லாமே வந்து என்னென்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் அப்படின்னு. பட் இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சியே வந்து என்னன்னா சிபிடியை வந்து அடாப்ட் பண்ணிட்டே இருக்கிறதுனால அது ஒரு பேரியரா இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியாது. அது வந்து கண்டிப்பா வந்து பேரியரா இல்லை. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், தமிழ் லாங்குவேஜ் வந்து எனக்கு வந்து இருக்கணும். கொஸ்டின்ஸ் வந்து என்னால் வந்து படித்து புரிஞ்சிக்க முடியாது. கொஸ்டின்ஸ் ஆங்கிலத்தில் இருக்கிறத விட ஹிந்தியில் இருக்கிறத விட தமிழ்லையும் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து வந்து என்னன்னா இருந்துட்டு இருந்தது. பட் அந்த ஒரு பேரியருமே வந்து என்னன்னா உடஞ்சி போச்சு. ஏன் உடஞ்சி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா தமிழ்ல ரீஜனல் லாங்குவேஜ்ல கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா எஸ்எஸ்சியும் தன்னுடைய எம்டிஎஸ் அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இந்த எக்ஸாமே தமிழ்ல கண்டக்ட் பண்றாங்க. ரீஜனல் லாங்குவேஜ் 13 லாங்குவேஜ்ல வந்து கண்டக்ட் பண்றாங்க. அதில் தமிழையும் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அப்ப எஸ்எஸ்சி நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாமும் தமிழ்ல இருக்குமானா அப்படி சொல்ல முடியாது. இல்ல லோயர் கிரேடு லெவல்ல இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுமே வந்து தமிழ்ல இருக்கு. இதுவே நீங்க வந்து சிஜிஎல், எஸ்எஸ்சிஜி இது போல எக்ஸாம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல தான் வந்து இருக்கு. இது ஒரு பேரியரா வந்து பாக்குறாங்க. கண்டிப்பா இதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிலம். கொஸ்டினை இங்கிலீஷ்ல கேட்டா பரவாயில்ல, அங்க சிலபஸ்லயே இங்கிலீஷ் இருக்கு. அதுதான் வந்து பெரிய விஷயம். அப்ப டிஎன்பிஎஸ்சியில ஜென்ரல் தமிழ் எடுத்துட்டு படிக்கக்கூடிய எந்த ஒரு ஆஸ்பிரண்ட்டும் இங்கிலீஷ் வந்து என்னன்னா படிக்க மாட்டாங்க. ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்து படிக்கல இல்லையா? ஸோ அப்போ எஸ்எஸ்சியை பொறுத்தவரையும் நீங்க இந்த சிபிடி 1ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து இங்கிலீஷ்ன்றது ஒரு பார்ட் வந்து இருக்கவே இருக்கு. அது டிஃபால்ட்டா இருந்துட்டே தான் வந்து இருக்கு. ஸோ இது 3 ரீசன் தான். ஒன்று வந்து சிபிடி பேஸ்ட் இருக்கிறதுனால அதில் நெகட்டிவ் மார்க்லாம் வந்து இருக்கு. டிஎன்பிஎஸ்சியில் நெகட்டிவ் மார்க் வந்து இல்லை. ஸோ சிபிடி பேஸ்ட் பிளஸ் நெகட்டிவ் மார்க் அது வந்து ஒரு பேரியரா வந்து இருந்தது. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீஜனல் லாங்குவேஜ்ல வந்து எக்ஸாம் இல்லை. அது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பேரியரா இருந்தது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷே வந்து என்னன்னா ஒன் ஆஃப் த பார்ட்டா வந்து இருக்கு, ஸ்கோரிங் பார்ட்டா இருக்கு. அதுவும் வந்து என்னன்னா ஒரு பேரியரா இருக்கு. இந்த 3 பேரியரும் இல்லாம இருந்தா கண்டிப்பா வந்து தமிழ்நாடு ஆஸ்பிரண்ட் இதுல நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட் வந்து அதிகமா வந்து இருக்கும். அதுல மாற்று கருத்தே வந்து கிடையாது. பட் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அதே போல எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷன் தான் ஏஎம்டிஎன். நீங்க எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க, அதுல வந்து இங்கிலீஷ் இருக்கு சார், நான் எப்படி சார் வந்து படிக்க முடியும்? கிராமர் இருக்கு, வெக்காபுலரி இருக்கு, எப்படி படிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷ்கே சொல்லிட்டு தனியா வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், ஒரு சீரீஸை கொண்டுட்டு போகணும். ஓகேங்களா? ஸோ அந்த சீரீஸ் மூலயமா நீங்க இங்கிலீஷ் உங்களுடைய நாலேஜை வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். இன்னொன்று நீங்க எஸ்எஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரையும் வந்து இந்த ரீசனிங் ஆப்டிடியூட் இல்லாம எஸ்எஸ்சி எக்ஸாம் கண்டிப்பா வந்து கிடையாது. அப்போ ரீசனிங் ஆப்டிடியூட்டுக்கும் நம்ம ஏஎம்டிஎன் சேனல்ல அதிகப்படியான வீடியோஸும் அதிகப்படியான கோர்ஸும் இருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்து உங்களை நீங்களே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ். அந்த ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்தவரையும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா பிளஸ் ஸ்டாட்டிக் ஜிகே பிளஸ் அங்கங்கே சின்ன சின்ன சப்ஜெக்டாக சொல்லக்கூடிய பாலிட்டி, ஜியாகிரபியாக இருக்கலாம். இது எல்லாமே வந்து என்னன்னா டச் பண்ணிட்டு போகணும். ஸோ இதுக்குமே நம்ம ஏஎம்டிஎன் சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா இது எல்லாத்தையும் எடுத்து படிக்கிறதுக்கு ஆஸ்பிரண்ட்ஸ் பெரும்பாலான ஆஸ்பிரண்ட் வந்து தயக்கத்தில் இருக்காங்க.
ஸோ அந்த தயக்கத்தை வந்து உடைங்க. மொத்த க்ரௌடுமே வந்து டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சின்னு ஓடிட்டு இருக்கும் பொழுது நீங்க எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி இது போல சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய லெவல் ஆஃப் நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பா வந்து சக்சஸுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, இப்போ ஒரு யூபிஎஸ்சி வந்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க. யூபிஎஸ்சி நான் வந்து படிக்கிறேன், அல்ல சிவில் சர்வெண்டா வந்து மாறணும், அதுல இருக்கக்கூடிய சர்வீஸ் வந்து வாங்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனா நீங்க எஸ்எஸ்சியும் சேர்த்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுல எஸ்எஸ்சியில சிஜிஎல்னு சொல்லக்கூடிய அந்த எக்ஸாம் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது அது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் நீங்க வந்து உள்ள போறீங்க ஒரு 10 to 15 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா வந்து என்னன்னா யூபிஎஸ்சி ஈக்குவலான்டான ஒரு போஸ்டிங் வந்து கிடைக்கும். எப்படி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 வந்து கிளியர் பண்ணி ஒரு 13ல இருந்து 15 வருஷம் கழிச்சு கன்ஃபர்ட் ஐஏஎஸ்ஸா வந்து மாத்துறாங்களோ அதே போல நீங்க எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 13ல இருந்து 15 வருஷத்துல யூபிஎஸ்சி ரேங்குக்கான ஒரு ஹோல்டரா வந்து மாறிடுவீங்க. அதுல எந்தவித மாற்று கருத்துமே வந்து கிடையாது. ஸோ இது போல ஒரு எக்ஸாம் அப்படின்றது வாய்ப்பே வந்து நழுவ விடாதீங்க. இப்போ எஸ்எஸ்சியை பொறுத்தவரைக்கும் அதுக்கு முன்னாடி இருந்த கம்ப்ளைண்ட், இப்போ எஸ்எஸ்சி சிஜி எல்லாம் எழுதுனான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1 இயர் இல்லாம ஒரு 2 இயர்ஸ் இல்லாம நம்மளால வந்து அதை வந்து யோசிக்கவே முடியாது. டெஃபினட்டா வந்து என்னன்னா 2 இயர்ஸ் ஆகும் போஸ்டிங்லாம் வந்து போட. பட் இந்த வாட்டி அதாவது இந்த கடந்த ஆண்டுகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங்கான ப்ராசஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்பீடப் பண்ணிட்டாங்க. ஒரு எஸ்எஸ்சிக்கான அதே போல ஒரு டோட்டல் பேட்டர்னையும் வந்து என்னன்னா மாத்தி வச்சிருக்காங்க. டயர் 1, டயர் 2, டயர் 3, டயர் 4 வரையும் வந்து என்னன்னா ஒரு ஸ்பெசிபிக் போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து என்னன்னா இருந்தது உண்டு. இப்போ அது எல்லாத்தையுமே வந்து மாத்தி வந்து என்னன்னா அந்த ப்ரோக்ராமே வந்து என்னன்னா மாத்தி வச்சிருந்து எக்ஸாமா வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதனால வந்து டைமுக்கு உங்களுக்கு போஸ்டிங் வேணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வேணும், டைரக்டா வந்து யூபிஎஸ்சி ரேஞ்சுக்கு நமக்கு வந்து வேணும், யூபிஎஸ்சிக்கு நம்ம வந்து ஈஸியா எலிஜிபிள் ஆகணும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள் இதுல இருக்கக்கூடாது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்டிவா இருக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ற கிளியரன்ஸ் ரேஷியோ இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல 100 அப்படின்ற ஒரு போஸ்டிங் வந்தாலே வந்து பெரிய விஷயம். ஓகேங்களா? அதில் ட்ரிபிள் டிஜிட்லாம் வர்றது வந்து என்னன்னா அரிய நிகழ்வா வந்து மாறிட்டே இருக்கு. பட் இந்த எஸ்எஸ்சி சிஜியில் வந்து பாத்தீங்கன்னா அசால்ட்டா வந்து ஒரு 8000ல இருந்து 20,000 வரையும் வேகன்சிஸ் வந்து ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும், வருஷம் வருஷம் வரும். ஸோ அப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கம்பேர் பண்ணும் பொழுது இது ஆல் ஓவர் இந்தியா தான், பட் வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ எஸ்எஸ்சிக்கான ஆனுவல் பிளானர் வந்து பார்க்கலாம். சாம்பிளுக்கு ஒரு 4 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். தென் அடுத்தடுத்த சீரீஸ்ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு ஜாபுக்கான ரோல் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து எஸ்எஸ்சிக்கான ஆனுவல் பிளானர் 2025 to 2026. இதுல முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு புதுசு அப்படின்னா 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பா வந்து பண்ணி ஆகணும். ஓகேங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாம டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி எல்லா இடத்துலையுமே வந்து அந்த 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது மஸ்டா வந்து இருக்கு. அதனால நீங்க வந்து 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும். ஒண்ணு பண்ணிட்டதுக்கு அப்புறமா ஒவ்வொரு வருஷமும் வந்து எக்ஸாம் வந்து எழுதலாம். இல்ல காலம் கடந்து தெரியறது அப்படின்றது ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஏஜ் லிமிட் 30 தாண்டி வந்து இருக்காது. ஓகேங்களா? இல்லை எம்டிஎஸ் எக்ஸாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 25, 27 தாண்டி வந்து இருக்காது. நீங்கள் ரிசர்வேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு, அப்படி இல்லைன்னா இல்லை. அப்போ இதில் தமிழ்நாடு ஆஸ்பிரண்ட் எல்லாருக்குமே டிஎன்பிஎஸ்சி நல்லா வந்து ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அட இதுக்கு ட்ரை பண்ணுறது மற்ற போர்டும் சேர்த்து ட்ரை பண்ணலாமேன்னு காலம் கடந்து வந்து என்னன்னா இது போல எஸ்எஸ்சி போர்டுலாம் வந்து தெரிய ஆரம்பிக்கிறது ரொம்ப வருந்தக்கூடிய ஒரு நிகழ்வு. அதனால படிக்கக்கூடிய அத்தனை ஆஸ்பிரண்ட்டும் டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட் அத்தனை பேருக்கும் எஸ்எஸ்சியை பத்தின ஒரு அவேர்னஸ் கொஞ்சம் முன்னாடியே வந்து தெரிஞ்சிருந்தாலும் ரொம்ப நல்லது. சரி, இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனுவல் பிளானர்ல வந்து பாருங்க, இதுல இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் டிபார்ட்மெண்டல் காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் வந்து நமக்கு வந்து தேவையில்லை. இதுல ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு 4 எக்ஸாமை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? இல்ல முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கம்பைன் கிராஜுவேட் லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஜிஎல் எக்ஸாமினேஷன்ஸ், இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 டயர் வந்து இருக்கும். ஓகேங்களா? 2 லெவல் ஆஃப் எக்ஸாம் இருக்கும். ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சிபிடி பேஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இதுக்கான நோட்டிபிகேஷன் டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 22 ஏப்ரல் 2025. கண்டிப்பா வந்து ஏப்ரல் மாசம் இதே டேட்ல நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு 1 மந்த் டைம் கொடுக்குறாங்க. அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன், ஜூலை 2025 வந்து வரும். ஓகேங்களா? இது சிபிடி 1. இன்கேஸ் இதுக்கான சிபிடி 2வும் உடனே வந்து என்னன்னா அப்டேட் பண்ணிடுவாங்க. எப்பவுமே ஜென்ரலா இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மாதம் அப்படின்றத கான்ஸ்டன்டா வந்து வைக்கிறாங்க. எனி எஸ்எஸ்சி எக்ஸாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகி
3 மாசம் கேப்ல சிபிடி 1ம் அடுத்த 3 மாசம் கேப்ல சிபிடி 2ம் வந்து என்னன்னா நடக்குது. டயர் 1 டயர் 2 ரெண்டுமே வந்து நடக்குது. இது நீங்க பேசிக்கா ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே இந்த எக்ஸாம் எல்லாரும் வந்து அப்ளை பண்ணலாம். இது ஈக்குவலன்ட் டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1. இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றது எந்த அளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே போல இந்த கம்பைன் கிராஜுவேட் லெவலுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு 15 இயர்ஸுக்குள்ள நீங்க யூபிஎஸ்சி கேடருக்கு மாறக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இந்த கம்பைன் கிராஜுவேட் லெவலுக்கு வந்து இருக்கு. அடுத்தது, நான் எஸ்ஐ ஆகணும்னு ஆசைப்படுறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகணும், எனக்கு எங்க இருக்கிறதும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்க டெல்லி போலீஸ்ல சப் இன்ஸ்பெக்டரா வந்து மாறலாம். ஓகேங்களா? சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் இதுக்கான எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மே மாசம் வந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகி அகைன் ஜூலை அண்ட் ஆகஸ்ட்ல உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். நீங்க எஸ்எஸ்சி தான் உங்களோட இலக்கு அப்படின்னா எல்லா எக்ஸாமும் அப்ளை பண்ணுங்க. ஒவ்வொரு எக்ஸாமும் அப்பியர் ஆகும் பொழுது அந்த ரிட்டனுக்கான ப்ராக்டிஸ் அப்படின்றது கண்டிப்பா வந்து ஒரு நல்ல அனுபவத்தை வந்து கொடுக்கும். ஓகேங்களா? அப்ப அந்த வகையில யூனிஃபார்ம் சர்வீஸ்க்காக ஏங்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இந்த ஒரு எக்ஸாம் வந்து எழுதலாம். பட் இருந்தாலும் நிறைய பேர் சிவில் சர்வீஸுக்கு தான் வந்து எய்ம் பண்ணுவீங்க. அதுல வந்து ரொம்ப முக்கியமான அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 12th லெவல் எக்ஸாம். ஓகேங்களா? கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இதுக்கு வந்து 12th மட்டுமே வந்து முடிச்சிருந்தா போதும். அதிகமான மக்களுக்கு அவேர்னஸ் இல்லாத ஒரு எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா சிஹெச்எஸ்எல். ஓகேங்களா? தமிழ்நாட்டுல எஸ்எஸ்சி மட்டுமே படிக்கிறவங்களுக்கு எல்லாத்த பத்தின அவேர்னஸ் இருக்கு. பட் டிஎன்பிஎஸ்சி மட்டும் படிக்கிறவங்களுக்கு இது பத்தின அவேர்னஸ் ரொம்பவே வந்து குறைச்சலா இருக்கு. 27 மே அப்ப நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகும். டிஃபால்ட்டா வந்து என்னன்னா ஒரு 1 month கிட்ட எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுக்கு நமக்கு வந்து டைம் கொண்டு கொடுப்பாங்க. தென் ஜூலை ஆகஸ்ட்ல எக்ஸாம் வந்து நடக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியுது. ஓகேங்களா? ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 2 மாசத்துல இருந்து 3 மாசம் தான் உங்களுக்கு வந்து டைம் வந்து இருக்கு. ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் 10th லெவல் தான் சார் முடிச்சிருக்கேன், இங்கே நான் குரூப் 4 தான் வந்து நான் எழுதுறேன், எனக்கு இதே போல் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு குரூப் 4 லெவல் வந்து என்னன்னா ஒரு போஸ்டிங் வந்து வேணும் அப்படின்னா எம்டிஎஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். ஓகேங்களா? இதுதான். ஓகேங்களா? இதுல வந்து என்னன்னா ஹேவல்டாரும் வந்து என்னன்னா சேர்த்திருப்பாங்க. ஹேவல்டார்னா கான்ஸ்டபிள் போல. இதுல இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஹோம்லே நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயே வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதுல வந்து ரொம்ப அதிகம். ஓகேங்களா? இதில் நீங்கள் சிஜிஎல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா ஸ்கோர் எடுக்கிறத பொறுத்து தமிழ்நாட்டில் வந்து வேகன்சிஸ் வந்து இருக்குது. இதில் எஸ்எஸ்சி எக்ஸாம் போகாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வேலை கிடைக்குமா சார் அப்படின்றது ஒரு ரீசனாக வந்து இருக்குது. டெஃபினட்டாக வந்து தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கும் நீங்கள் நல்ல ஸ்கோர் எடுக்கிற பட்சத்தில். அப்படி இல்லைனாலும் ஃபியூச்சரில் ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வச்சு நீங்கள் உங்களால் வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து வாங்கிக்க முடியும். சிஜியில் பொறுத்தவரையும் நீங்கள் தமிழ்நாட்டில் வேலை கிடைச்சாலும் பை ப்ரொமோஷன் வந்து உங்களுக்கு யூபிஎஸ்சி கேடர் வந்து கொடுக்கும்போது அதே தமிழ்நாடு கொடுப்பாங்களான்றது டவுட் தான். ஓகேங்களா? ப்ரொமோஷன் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து டிரான்ஸ்ஃபர் இருக்க தான் செய்யும். அது தவிர்க்க முடியாத ஒன்று தான். ஆனாலும் தமிழ்நாட்டிலேயே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம செலக்டிவா சில போஸ்டிங் வந்து நம்ம வந்து எடுக்கும் பொழுது தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அதாவது டேட் ஆஃப் ஜாயினிங்ல ஆரம்பிச்சு ரிட்டையர்மெண்ட் வரையுமே தமிழ்நாட்டில் வந்து இருக்கலாம் எஸ்எஸ்சியில். அதுல வந்து என்னன்னா இந்த எம்டிஎஸ்லாம் வந்து என்னன்னா ஒரு அருமையான வாய்ப்பு. இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்ல எக்ஸாம் வந்து நடக்கும். ஜூன் மாசம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆவாங்க. 10th லெவல்ல இருக்கக்கூடிய ஒன்று. ஓகேங்களா? ஸோ மெஜாரிட்டி ஆஸ்பிரண்ட் நீங்க வந்து டெல்லி போலீஸ் வந்து பண்ண மாட்டாங்க. ஸ்டெனோகிராஃபி முடிச்சவங்க தான் ஸ்டெனோ பண்ண முடியும். இப்ப ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் இதெல்லாம் வந்து என்னன்னா மெஜாரிட்டி வந்து பண்ண மாட்டாங்க. வெறும் ஒரு 3 போஸ்டிங்க்கு மட்டும்தான் மெஜாரிட்டி ஆஸ்பிரண்ட் வந்து ட்ரை பண்றாங்க. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா எம்டிஎஸ் 10th லெவல் எக்ஸாம், அப்புறம் சிஹெச்எஸ்எல், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன்ஸ். ஓகேவா? இந்த 3 எக்ஸாமுக்கு தான் மெஜாரிட்டி ஆஸ்பிரண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்காங்க. ஒன்னே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு கூட்டம் வந்து படிப்பாங்க. அப்பதான் சிலபஸ் எடுப்பாங்க, அதுக்கான பேட்டர்ன், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. பட் இந்த ஒரு ட்ரிக் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிச்சீங்க அப்படின்னா இந்த எஸ்எஸ்சி போர்டுன்னு இல்லை, எந்த போர்டு எக்ஸாமையும் உங்களால கிராக் பண்ண முடியாது. நோட்டிபிகேஷன் வரும்பொழுது நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து படிக்கவே கூடாது. நீங்க எதுக்குள்ள போயிடணும் அப்படின்னா ரிவிஷன் ப்ரோக்ராம்குள்ள போயிடணும். நீங்க நிறைய மார்க் டெஸ்ட் வந்து எழுதி பார்க்கணும். ரிவிஷன் ப்ரோக்ராம்குள்ள வந்து போகணும். நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய வேலை அப்படின்றது ரிவிஷன் ப்ரோக்ராம்ல இருக்கணுமே ஒழிய படிக்கிறதுல இருக்கக்கூடாது. அப்ப அதுக்கான அர்த்தம் என்ன சார் அப்படின்னா, நோட்டிபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே மேக்சிமம் எல்லாத்தையும் வந்து முடிக்கணும். சரிங்க சார், நான் இப்ப இந்த எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்றேன். இப்போ எம்டிஎஸ் எக்ஸாம் வந்து என்னன்னா எக்ஸாம் நடக்கிறதே வந்து செப்டம்பர் மாசம் தான். அப்போ ஆல்மோஸ்ட் இப்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா 6 மந்த்துக்கு மேல டைம் இருக்கு. இந்த எக்ஸாம் இப்போ ப்ரிப்பேர் பண்ணா கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டா 100% உறுதியா வந்து இந்த எக்ஸாம் வந்து கிராக் பண்ண முடியும். ஓகேங்களா? சிஹெச்எஸ்எல் ஆகஸ்ட், ஜூலை டு ஆகஸ்ட் இந்த எக்ஸாம் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணா கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா வந்து கிளியர் பண்ணலாம். பட் இந்த சிஜிஎல் பொறுத்தவரையும் ஜூலைல வந்து எக்ஸாம் சார், இப்ப ப்ரிப்பேர் பண்ணா கிராக் பண்ண முடியுமான்னு கேட்டா நீங்க நல்ல அட்டெம்ப்ட் கொடுக்கலாமே ஒழிய
கிராக் பண்றது அப்படின்றது ஒரு சவாலான விஷயம்தான். ஏன் சார் மெஜாரிட்டியை நான் வந்து சொல்றேன், ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் நீங்க வந்து படிக்கிறீங்க, ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டா இருந்து 4 மணி நேரம் வந்து நீங்க வந்து நம்ம ஏஎம்டிஎனுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்க வந்து படிக்கிறீங்க. அப்புறம் 2 மணி நேரம் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்றீங்க. ஒரு நாளைக்கு 6 ஹவர்ஸ் வந்து நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, அப்படி பண்ணாலே இந்த எக்ஸாம் எல்லாத்துக்கும் தயாராகிறதுக்கு டெஃபினட்டா 6 மந்த் ஆகும். அதாவது 180ல இருந்து 200 நாட்கள் வந்து ஆகும். ஆனா இந்த 200 நாள் கழிச்ச உடனே நீங்க இதுல நான் சொல்லக்கூடிய இந்த 3 எக்ஸாமும் கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாம், கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் அண்ட் தென் எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எக்ஸாம், இந்த 3 எக்ஸாமுமே இந்த 180ல இருந்து 200 நாளுக்கான ப்ரிப்பரேஷன்ல கிராக் பண்ணிட முடியும் 100% உறுதியாக. 100% இந்த 200 நாள் இல்ல 180ல இருந்து 200 நாள் நீங்க நல்லா விகரஸா வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க, நல்லா பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த 200 நாள் கழிச்சு நீங்க அட்டன் பண்ணக்கூடிய அப்ளை பண்ணக்கூடிய எல்லா எக்ஸாமும் உங்களால கிராக் பண்ண முடியும். அப்ப இதுக்கான தாரக மந்திரா என்ன சார்? நோ மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் என்னைக்குமே வந்து நமக்கு சக்சஸ கொடுக்காது. அப்ப எது சார் தாரக மந்திரா அப்படின்னு கேட்டீங்கன்னா டிசிப்ளின். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் படிக்கிறோம் டே 1ல அப்படின்னா 200வது நாள்லயும் அந்த ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் படிக்கக்கூடிய அந்த ஹேபிட் வந்து இருக்கணும். டிசிப்ளின் தான் இங்க வந்து சக்சஸுக்கு முதல் ஸ்டெப்பே ஒழிய மோட்டிவேஷன் கிடையாது. மோட்டிவேஷன் கிடையவே கிடையாது. சரி, ஓகே. நீங்க ஒரு கிராஜுவேட் லெவல், நீங்க வந்து என்னன்னா ஒரு யூஜி டிகிரி வந்து முடிச்சிருக்கீங்க. நீங்க வந்து இந்த எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண வரீங்க. ஓகேங்களா? அப்ப இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண வரீங்க அப்படின்னா நீங்க எடுத்த உடனே சிஜிஎல்லாம் வந்து கிளியர் பண்ண முடியல, கஷ்டம் அப்படின்னா நீங்க எம்டிஎஸ் வந்து கிராக் பண்ணலாம். இப்போ நீங்க வந்து படிக்கிறீங்க, இந்த வருஷம் எம்டிஎஸ் கிராக் பண்ணிட்டு மாசம் வந்து என்னன்னா 28,000 30,000 வரை சேலரி வந்து வரும். ஓகேங்களா? டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து வந்து வேரி ஆகும். அப்போ ஒரு 30,000 35,000 சேலரியில எம்டிஎஸ் ஜாப்ல இருந்துகிட்டே நீங்க வந்து சிஜிஎல் எக்ஸாம் வந்து கிராக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதை போல கிராக் பண்ணவங்க இருக்காங்களான்னு கேட்டா தமிழ்நாட்டில் நிறைய பேர் இது போல கிராக் பண்ணவங்களாம் இருக்காங்க. முதல்ல வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபா போயிடுவாங்க. ஓகேங்களா? தமிழ்நாட்டிலேயே போஸ்டிங் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு குரூப் 4 கேடருக்கு மல்டி டாஸ்கிங் எம்டிஎஸ் ஜாப்குள்ள வந்து போய் உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து எஸ்எஸ்சி ஜேஇ சிஜிஎல் அந்த இந்த கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் இது போல எக்ஸாம்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட் எக்கச்சக்கமான பேர் வந்து என்னன்னா இருக்காங்க. அது போல ப்ரிப்பேர் பண்ணி கிராக் பண்ணவங்களும் வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க உங்களால வந்து முடிஞ்ச அளவு வந்து என்ன பண்ணலாம், நீங்க சோசியல் மீடியாவில் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து என்னன்னா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர், அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா எம்டிஎஸ் அவருடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஒரு எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபா தான் வந்து என்னன்னா கிளியர் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஜிஎல், அப்புறம் இன்னொரு கேண்டிடேட்டும் எம்டிஎஸ் வந்து கிராக் பண்ணி அப்புறம் எஸ்எஸ்ஜேஇ வந்து கிராக் பண்ணாங்க. ஸோ இந்த எம்டிஎஸ் அப்படின்றது நீங்க போகிறதுக்கான ஒரு துருப்பு சீட்டா வந்து இருக்கும். இந்த எம்டிஎஸ்க்கு நம்மளுடைய அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் வந்து ஆல்ரெடி வந்து கோர்ஸ் போட்டு இருக்கும். நீங்க இந்த எம்டிஎஸ்க்கு இப்ப ப்ரிப்பேர் பண்ணுங்க, டெஃபினட்டா கிளியர் பண்ணலாம். ஒரு மாசம் சம்பளம் ஒரு டீசென்டான ஒரு சேலரியோட இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்துட்டு நீங்க சிஹெச்எஸ்எல்லோ இல்ல வந்து சிஜிஎல் எக்ஸாமோ இல்ல எஸ்எஸ்ஜேஇ எக்ஸாமோ நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து என்னன்னா போகலாம், ஒரு நல்ல டீசென்டான ஒரு லைஃப் ஸ்டைலோட. ஓகேங்களா? அப்ப டிசிப்ளின் அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒண்ணு. இங்க வந்து மோட்டிவேஷனை கம்பேர் பண்ணும்போது டிசிப்ளின் தான் வந்து தேவை. இல்ல சார், இப்ப எஸ்எஸ்சி இது மட்டும் தான் வந்து நடத்துறாங்களான்னு கேட்டா இல்ல. இதுல சில ஸ்கில் இருக்கிறவங்களுக்கு ஏத்தது போல இப்ப ஸ்டெனோகிராஃபரா இருக்கலாம், அப்புறம் டிரான்ஸ்லேட்டர் ஜாப்பா இருக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து என்னன்னா ஸ்கில் செட் பேஸ் பண்ணி அந்த அடிஷனல் குவாலிஃபிகேஷன் நமக்கு வந்து தேவைப்படுது. ஓகேங்களா? அதனால அதை வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சிரும். ஓகேங்களா? காமன் டேர்ம்ல நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? காமனா நான் ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன், நான் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இன்கேஸ் நீங்க டெக்னிக்கலா, அதாவது நீங்க வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்டா இருந்தீங்கன்னா அதுலயும் பர்டிகுலரா எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில் இந்த 3 ஸ்ட்ரீம்ல நீங்க வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு அப்படின்றது ஜேஇ எக்ஸாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த ஜேஇ எக்ஸாம் அப்படின்றது இதுக்கான நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாசம் ரிலீஸ் ஆகும். இதுக்கான சிபிடி 1 எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் மந்த் வந்து என்னன்னா சிபிடி 1 எக்ஸாம் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெல்லி எஸ்ஐக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா அதே டெல்லி போலீஸ்க்கு நீங்க வந்து கான்ஸ்டபிளுக்கு மேல் அண்ட் ஃபீமேலுக்கு நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னா அப் டு யூ. நீங்க வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் வந்து வாங்கணும், நான் டெல்லியில போய் ஒர்க் பண்ணவும் ரெடியா இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா ஹெட் கான்ஸ்டபிள் இது போல போஸ்டிங்க்கு நீங்க வந்து பண்ணலாம். உங்ககிட்ட ஸ்கில் செட் இருக்கு, ஸ்டெனோகிராஃபி தென் ஹிந்தி டிரான்ஸ்லேட் இது போல ஜாப் வந்து நான் வந்து பண்ணணும் அப்படின்னா அது வந்து பண்ணலாம். மற்றபடி என்கிட்ட டிகிரி மட்டும்தான் இருக்கு, எந்த ஐடியாவும் இல்லை, டிஎன்பிஎஸ்சி தாண்டி எதுவும் பிக்கப் பண்ண முடியாது அப்படின்ற ஆஸ்பிரண்ட் நீங்க இந்த எஸ்எஸ்சில சிஜிஎல் எக்ஸாம், சிஹெச்எஸ்எல் எக்ஸாம், எம்டிஎஸ் எக்ஸாம்
உங்ககிட்ட டெக்னிக்கல் டிகிரி இருக்குது அப்படின்னா எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாமை நீங்கள் கூடுதலாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சரிங்க சார். இதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? முதல்ல எம்டிஎஸ் லெவல்ல இருந்து நம்ம வந்து போகலாம். ஓகேங்களா? ஸோ எம்டிஎஸ் இது வந்து 2024க்கான அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ். இதுல நமக்கு வந்து பார்க்கும்போது நிறைய ஐடியா வந்து கிடைக்கும். ஓகேங்களா? என்ன ஐடியா இருக்கு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இங்க பார்த்தீங்கன்னா 2024ல கரெக்ட்டா 6வது மாசம் ஜூன் மாசம் எண்டுல வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இதுக்கான இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர், நவம்பர்ல நடத்ததா வந்து சொல்றாங்க. அப்ப ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 3 மாசம் இடையில கம்ப்ளீட் கேப் 90 நாள் வந்து கேப். ஆனா இது போல சினாரியோ அப்படின்றது ரொம்ப ரேர் சினாரியோ. கரெக்டா வந்து என்னன்னா ஒரு 60 நாள், அதாவது 2 மாசம் கேப் வந்து இருக்கும் கம்ப்ளீட் கேப். இதுல மட்டும் தான் வந்து என்னன்னா 100 நாள் கேப் வச்சு இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து ஃபீல் பண்றீங்க இல்லையா, தமிழ்ல எக்ஸாம் நான் வந்து எழுதுறேன், கொஸ்டின்ஸ் எல்லாம் தமிழ்ல இருக்கணும் அப்படின்னா இந்த எம்டிஎஸ் எக்ஸாம் அப்படின்றது ரொம்ப ஒன் ஆஃப் த எக்ஸாமா இருக்கு. இப்ப 100 நாள் இப்ப இருக்கு சார், நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா இந்த எம்டிஎஸ் எக்ஸாம் 100 நாள் ப்ரிப்பரேஷனே வந்து போதும். இதுல நீங்க எஸ்எஸ்சி சிஜிஏ லெவல் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த சீனியர் ஆஸ்பிரண்ட் ஜஸ்ட் லைக் தட் இந்த எக்ஸாம் வந்து கிராக் பண்ணிட முடியும். எம்டிஎஸ் வந்து என்னன்னா ரொம்ப ஈஸியாவே வந்து கிராக் பண்ணிட முடியும். ஓகேங்களா? இப்போ எம்டிஎஸ் மட்டும் இல்லாம எல்லா எக்ஸாமுக்கும் உங்களுக்கு வந்து இதுல டென்டேட்டிவ் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹேவல்தார்ல வந்து என்னன்னா 3439, எம்டிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா 4887 அப்படின்ற மாதிரி வந்து ப்ரீவியஸ் இயர்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதுல ஹேவல்தாருக்கு மட்டும் தான் வந்து என்னன்னா அந்த பிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த பிசிக்கலை மெஷர் பண்ணக்கூடிய டெஸ்ட் வந்து இருக்கும். பட் எம்டிஎஸ்க்கு அது வந்து இல்லை. ஓகேங்களா? ஒருவேளை நீங்க பிசிக்கல் எக்ஸாம்ல தோத்து போனாலும் உங்களுக்கு எம்டிஎஸ் போஸ்ட் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா வந்து பர்சன் டிசபிலிட்டிக்குன்னு சொல்லிட்டு ரிசர்வேஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. இதெல்லாமே வந்து நீங்க வந்து டீடைல்டா வந்து பார்த்துக்கலாம். அதே போல இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் அப்படின்றது இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. The majority of the post வந்து பாத்தீங்க அப்படின்னா 18 to 25 இந்த கேண்டிடேட், அப்படின்னா 18 to 27 இந்த ஏஜுக்குள்ள வந்து இருக்கலாம். பட் இருந்தாலுமே ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. இதுல எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்குள்ள வந்து இருக்கீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. ஓபிசி நான் கிரீமி லேயரா இருக்கிற பட்சத்துல 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் 13 இயர்ஸ் அதுலயே வந்து என்ன அன்ரிசர்வ்டுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டிக்கு ஒரு ரிலாக்ஸேஷன்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கு. இதுல எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் அப்படின்றது டெஃபினட்டா வந்து இருக்கு. நீங்க ஆல்ரெடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கீங்க, விடோஸா இருக்கீங்க, உங்க எல்லாருக்குமே வந்து என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து இருக்கு. இது வந்து பேசிக்கா 10th லெவல் நீங்க வந்து முடிச்சிருக்கீங்க, 10th தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்ற ஆஸ்பிரண்ட் டெஃபினட்டா போய் இந்த எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். ஓகே, சரி, ஓகே. இதுல வேற என்னெல்லாம் சார் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷனுக்கான அந்த ஸ்கீம் தான் வந்து நீங்க வந்து கவனிக்கலாம். ஓகேங்களா? இதுல ரிட்டன் இதுல எஸ்எஸ்சின்னு எடுத்தாலே மேக்சிமம் வந்து நீங்க வந்து டைமுக்கு அந்த எக்ஸாமை கம்ப்ளீட் பண்றது தான் வந்து என்னன்னா பெரிய ஒரு குவாலிஃபிகேஷனா இருக்கும். அப்ப டைமுக்கு நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா இதுல வந்து மற்ற டீட்டெயிலாம் இருக்கு. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், அது எல்லாமே வந்து எப்படி பண்ணணும் கொடுத்துருப்பாங்க. டைமுக்கு நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நோக்கம் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டைம் ஸ்லாட் வந்து இருக்கும். அந்த டைமுக்குள்ள அத்தனை இந்த டெஸ்ட்டுமே வந்து என்னன்னா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த எக்ஸாம்க்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ₹100 தான் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம உமன் கேண்டிடேட் அப்புறம் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்க்கு இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே வந்து என்னன்னா 0. ஓகேங்களா? நீங்க எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து என்னன்னா இதுக்கு பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து எந்த ரீஜன்ல வருவோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நம்ம எல்லாமே வந்து என்னன்னா சதர்ன் ரீஜன்ல வந்து வருவோம். ஓகேங்களா? சதர்ன் ரீஜன்ல இதெல்லாம் வந்து என்னன்னா எக்ஸாமினேஷன் சென்டருக்கான கோட். ஓகேங்களா? நீங்க அப்ளை பண்ணும்போது இந்த கோடு வந்து அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே போல ரிசல்ட் எல்லாமே வந்து என்னன்னா சதர்ன் ரீஜனுக்கான வெப்சைட்டை வந்து என்னன்னா அப்டேட்டுக்கு நீங்க வந்து பார்த்துட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா ஓவராலா வந்து ரிசல்ட் பிடிஎஃப்ல தான் வந்து வரும். பட் சதர்ன் ரீஜனுக்கு ஸ்பெசிஃபிக்கா வந்து நீங்க வந்து பார்க்கறதுக்கு வெப்சைட் வந்து அவைலபிளா இருக்கு. சரி, வாங்க. சிபிடி பேஸ்ட் எக்ஸாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செஷன் 1 செஷன் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 செஷன் இருக்கு. ஸோ ஒவ்வொரு செஷனுக்கும் 45 மினிட்ஸ் வந்து என்னன்னா இருக்கு. இதுவே நீங்க வந்து சில கேண்டிடேட் டிசபிலிட்டி இருக்கக்கூடிய கேண்டிடேட், ஸ்கிரைப் வச்சு எழுதக்கூடிய கேண்டிடேட்டுக்கு மட்டும் 60 மினிட்ஸ் வரையும் டைம் இருக்கு. ஓகேங்களா? செஷன் 1க்கும் 2க்கும் நேவிகேஷன்ஸ் அப்படின்றது கிடையாது. ஒன் செக்ஷன் 1 முடிச்ச உடனே தான் செஷன் 2கே வந்து நம்ம வந்து போக முடியும். செஷன் 1ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டியும் ரீசனிங் எபிலிட்டியும் வந்து இருக்கு. ப்ராப்ளம் சால்விங்கும் இருக்கு. 20 கொஸ்டின்ங்க 60 மார்க். அப்படின்னா வந்து என்னன்னா இன்டூ 3 வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? 20 கொஸ்டின் 60 மார்க். மேக்ஸிமம் மார்க் வந்து 60. அதே போல ஜென்ரல் அவேர்னஸ்ல 25 கொஸ்டின் 75 மார்க் இன்டூ 3 வந்து பண்ணியிருக்காங்க. தென் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் அண்ட் தென் 75 மார்க். ஓகேங்களா? ஸோ இன்டூ 3 வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ
இதுக்கு ஏற்றது போல் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஏஎம்டிஎன் சேனலுக்குள்ளே வந்து போங்க. ஏஎம்டிஎன் சேனலில் இங்கிலீஷ்க்கான ப்ரோக்ராம் வந்து இருக்குது. ஓகேங்களா, இங்கிலீஷ்க்கான கம்ப்ளீட் ப்ரோக்ராம் வந்து இருக்குது. இதை போய் பாருங்கள். தென் நியூமரிக்கல் மேத்தமெட்டிக்ஸ் எபிலிட்டி அண்ட் ரீசனிங்கான இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்குன்னு கொடுத்த அந்த ஒரு பிளேலிஸ்ட்டே நீங்கள் வந்து பார்க்கலாம். திவ்யா வந்து பார்க்கலாம். அதை தவிர்த்து வந்து இப்போ வந்து மிஷன் எக்ஸ்பிரஸில் வந்து பார்த்தசாரதி சார் வந்து போயிட்டு இருக்காரு. அவரதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். இது தவிர்த்து பேங்கிங்க்கும் வந்து என்னென்னா ஃபேக்கல்ட்டி வந்து போயிருப்பாங்க. அந்த வீடியோவும் நீங்கள் வந்து பார்க்கலாம். எது நான் சொல்கிறேன் அப்படின்னா நியூமரிக்கல் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ரீசனிங். ஓகேங்களா, இப்போ ரீசனிங் அப்படின்றது நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்டுக்கு இப்போ வசதியாக போயிடுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரீசனிங் அப்படின்றது படிக்க மாட்டீங்க. இப்போ 2A நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் ரீசனிங் அப்படின்றது மெயின்ஸில் தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்குது. அப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 வந்து படிக்கிறீங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பாக இதுக்கும் சேர்த்து வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓவர் டீவியேஷன்ஸ் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. பட் இதில் செக்யூர் ஆகிக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் அடிஷ்னலாக என்ன படிக்கணும் அப்படின்னா இங்கிலீஷ் தான் வந்து படிக்கணும். ஓகேங்களா, ஸோ ஓரளவு காம்படிஷன் லெவல் கொஞ்சம் வந்து என்னென்னா மாட்ரேட்டாக இருக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கம்பேர் பண்ணும்பொழுது. ஆனால் கிளியர் பண்ணக்கூடிய ரேஷியோன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான். இப்போ இதில் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பிஇடி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அல்லது அந்த எக்ஸாமினேஷன்ஸ். ஓகேங்களா, இதில் நீங்கள் வந்து கிளியர் ஆகலைனாலும் பரவாயில்ல. இது கிளியர் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து எம்டிஎஸ் போஸ்ட் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டை நம்ம இப்போ லைட்டாக வந்து பார்க்கலாம். இந்த பிஇடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் வந்து வச்சுருக்காங்க. ஸோ 15 மினிட்ஸில் 1.6 கிலோமீட்டரை நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணணும். மேலுக்கு ஃபீமேலுக்கு 1 கிலோமீட்டர் ஃபார் 20 மினிட்ஸ். ஓகேங்களா, இந்த பிஇடி அண்ட் பிஎஸ்டி அதாவது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இந்த 2 டெஸ்ட்டுமே ஹேவல்தார் போஸ்ட்டுக்கு மட்டும்தான் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் இதை வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். இன்கேஸ் இதில் ஃபைல் ஆனாலும் கூட எம்டிஎஸ் போஸ்டிங் வந்து நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டை பொறுத்தவரையும் ஹைட் வந்து மேலுக்கு 157.5 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். இல்லை 5 சென்டிமீட்டர் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து என்னென்னா சில இதுக்கு வந்து இருக்குது. இப்போ அசாமீஸ், குர்காஸ் இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் வந்து என்னென்னா கம்மியாக இருந்தாலும் போதும். இல்லை செஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 81 சென்டிமீட்டர் அப்படின்றது எக்ஸ்பேண்டட் ஸ்டேஜில் வந்து என்னென்னா இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. மினிமம் எக்ஸ்பான்ஷன்ஸ் அப்படின்றது என்னென்னா 5 சென்டிமீட்டர், அதாவது மார்பகம் விரிந்த நிலையில் மார்பகம் சுருங்கிய நிலையில் ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படின்றது 5 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். ஓகேங்களா, இதுவே வந்து என்னன்னா ஃபீமேலை பொறுத்தவரையும் செஸ்ட் அதை வந்து என்னன்னா கணக்கில் கிடையாது, ஹைட் அண்ட் வெயிட் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 152 சென்டிமீட்டர். இதுலேயே வந்து ரிலாக்ஸபிள் வந்து கொடுத்துருக்காங்க. 2.5 சென்டிமீட்டர் வந்து என்னன்னா குறைச்சிக்கலாம், அதை பர்டிகுலர் ரெஸ்பெக்டிவ் பீப்புளுக்கு. ஓகேங்களா, இதே வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 48 kg. பட் அதுலேயே வந்து என்னன்னா 2 kg வந்து என்னன்னா கம்மியாக இருந்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து என்னன்னா பர்சனல் எஃபிஷியன்சி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், இந்த 2 டெஸ்ட்டும் வந்து என்னன்னா இருக்கும். ஓகேங்களா, இந்த டெஸ்ட்டை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா, ஸோ இவ்வளோதான். அப்போ ஒரு எம்டிஎஸ் எக்ஸாமை நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னா நீங்கள் இதுக்குன்னு ஸ்பெஷலாக வந்து படிக்க வேண்டாம். நீங்கள் சிஜிஎல் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து கிராக் பண்ணலாம். நீங்கள் 10th வரையும் தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டெடிகேட்டிவாக இதை வந்து படிச்சிங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு நல்ல எம்ப்ளாயாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ ப்ரிப்பேர் பண்ணாலும் கிராக் பண்ணிடலாம் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே வந்து இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிஹெச்எஸ்எல் 12th லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸாம். இதில் பர்டிகுலர் ஸ்ட்ரீமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸை வந்து ஒரு பேக்ரவுண்டாக எடுத்து படிக்கணும். அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ப்ளஸ் மேத்தமெட்டிக்ஸ் இதை வந்து பேக்ரவுண்டாக எடுத்து படிக்கணும். எல்லாத்துக்கும் கிடையாது, ஒரு பர்டிகுலர் போஸ்ட் மட்டும். ஓகேங்களா, ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து போன வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து 4th மந்த் வந்து வருது அப்படின்னா CBT 1 டயர் 1க்கான எக்ஸாம் வந்து ஜூன் ஜூலை வருது. டயர் 2க்கான எக்ஸாம் வந்து டு பி நோட்டிஃபைட் லேட்டர் அப்படின்னு வந்து கொடுத்து முடிச்சிடறாங்க. ஓகேங்களா, சிஹெச்எஸ்எலுக்கு. அப்போ இது 2 லெவல் ஆஃப் எக்ஸாமான்னு கேட்டால் எக்ஸாம் தான். ஏன்னா இதில் ஸ்டார்டிங்கே வந்து என்னென்னா கிளரிக்கல் போஸ்டிங்க்கு வந்து என்னென்னா நம்ம வந்து போவோம். ஓகே, இது வந்து ரொம்ப பெனிஃபிட்டடான ஒன்று தான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கான பேட்டர்ன்லையும் இல்லை வேறு எதுலேயுமே வந்து பெரிய சேஞ்சஸ்லாம் வந்து கிடையாது. இதில் பெஞ்ச்மார்க் ஃபார் டிசபிலிட்டி ஃபார் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அண்ட் லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு என்னென்ன டிசபிலிட்டி இருக்கணும், என்னென்ன வரையும் இருந்தால் வந்து எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் போய் பார்த்து வச்சுக்கோங்க. இதுலேயும் அந்த பேசிக் க்ரைட்டீரியா சொல்லக்கூடிய அந்த எலிஜிபிலிட்டி அப்படின்றது ரொம்ப காமனாக தான் வந்து இருக்குது எம்டிஎஸ்க்கும் இதுக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 18 to 27 வரையும் இருக்கணும் ஒன்று. இதுலேயே வந்து ரிசர்வேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்தவரைக்கும் SC/STக்கு 5 years, OBCக்கு 3 years,
பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு அன்ரிசர்வ்டா, ஓபிசியா, எஸ்சி எஸ்டியா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனா, இது எல்லாத்துக்குமே பொறுத்து ஓகேங்களா. உங்களுக்கு அந்த ரிசர்வேஷன்ஸ் அப்படின்றது இருக்கு. விடோஸ்க்கு என்ன அப்படின்றது எல்லாமே வந்து என்னன்னா ரிசர்வேஷன்ஸ்ல இருக்கு ஓகேங்களா. நீங்க போஸ்டிங்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து என்னன்னா என்ஓசி வாங்குற மாதிரி வந்து இருக்கும். அது எல்லாமே இதுல டீட்டெயில்டா வந்து பார்த்துக்கலாம். இதுல உங்களுக்கு டைரக்டாவே வந்து அந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்குள்ள நம்ம வந்து போயிடலாம் ஓகேங்களா. இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி தான். அதில் சேஞ்சஸ் இல்லை. பட் உங்களால் இதில் லாங்குவேஜை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதாவது எம்டிஎஸ்லையும் சரி, சிஹெச்எஸ்எஸ்லையும் சரி, நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுதே நீங்கள் லோக்கல் லாங்குவேஜை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது தமிழ் இதில் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் தமிழ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ 15 லாங்குவேஜ் வந்து என்னென்ன இருக்குது, அதுக்கான கோடெல்லாம் வந்து என்னென்னா கரெக்டாக வந்து இருக்குது. நீங்கள் தமிழுக்கான கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21 ஓகேங்களா. ஸோ இது அப்ளை பண்ணும்பொழுதே வந்து என்னென்னா கேட்பாங்க. நியூ நோட்டிஃபிகேஷன் வரும்போது சேம் கோடு இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா அனெக்சரில் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அனெக்சரில் வந்து என்னன்னா தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸில் லாங்குவேஜ் வந்து என்னென்னா செட் பண்ணிக்கலாம் அப்படின்றத இங்கே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. சரி ஓகே. ஸோ இதில் வந்து பார்ட் 1 பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது டியர் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டயர் 1 பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து உங்களுடைய லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு. ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் ஓகேங்களா. அந்த டியர் 1க்கான அந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேசிக் இங்கிலீஷ் பேஸ் பண்ணி இருக்கு. 0.5 நெகட்டிவ் அப்படின்னா வந்து என்னன்னா, ஜஸ்ட் 1/4 வந்து நெகட்டிவா இருக்கு அப்படின்றது அர்த்தம் ஓகேங்களா. ஏன்னா 25க்கு 50 மார்க்னா இன்டு 2 ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். அதில் தப்பா போச்சுன்னா 0.5 அப்படின்னா என்ன அர்த்தம், 1/4 நெகட்டிவ் மார்க்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இல்லை ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே வந்து இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 இன்டு 2, 25 இன்டு 2, 25 இன்டு 2, 25 இன்டு 2. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. 200 மார்க் வந்து என்னென்னா அப்படின்னு ஆக போகுது. இதில் உங்களுக்கு டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 நிமிஷம் தான் வந்து என்னென்னா டைம் வந்து இருக்குது ஓகேங்களா. அப்போ 100 கொஸ்டின் 60 நிமிஷம் அப்படின்றது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒன்று தான். அதாவது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் 30 to 40 செகண்ட் தான் நீங்கள் வந்து எடுக்கணும். 30 செகண்ட் எடுத்துக்கணும். அக்யூரசி லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கணும் ஓகேங்களா. ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியம். எல்லாமே அட்டன் பண்ணுறதை விட கரெக்டாக அட்டன் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு 100 கொஸ்டினை ஒரு 60 நிமிஷத்தில் எழுதணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 40 செகண்டை தாண்டி போயிடவே வந்து கூடாது. 40 செகண்ட் தான் வந்து பெஞ்ச் மார்க். அக்யூரசி லெவல் நல்லா வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அட்டன் பண்ணிட்டே வந்து வரணும் ஓகேங்களா. ஒவ்வொரு செஷன்லேயும் மேக்ஸிமம் மார்க் வந்து எடுக்கிறதுக்கு ஸ்கோர் பண்ணணும். பாசிட்டிவ் மார்க் நான் சொல்கிறேன், நெகட்டிவ் மார்க் வந்து சேர்க்காம. அப்போ இதில் வந்து உங்களால் வந்து என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா, ஹிந்தி, இங்கிலீஷ் அப்படின்றது டிஃபால்ட்டாக வந்து செட் ஆகிருக்கும். இது தவிர்த்து வந்து என்னன்னா நீங்கள் வந்து லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்ளை பண்ணும்பொழுதே நீங்கள் வந்து லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்க மாதிரி வந்து இருக்கணும். சரி ஓகே. இது முடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து என்னன்னா டியர் 2 வந்து நடக்கும். இந்த டியர் 2ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா செஷன் 1, செஷன் 2. அந்த செஷன் 1ல வந்து பார்த்தீங்கன்னா மாடியூல் 1ல மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டியில நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 30 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. மேக்ஸிமம் மார்க் அப்படின்றது டெஃபினட்டா இன்டு 3 அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இதில் 30 கொஸ்டின், டோட்டலாக வந்து 60 கொஸ்டின்ஸ். 60 இன்டு 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 மார்க் வந்து என்னன்னா உங்களால் வந்து அப்டைன் பண்ண முடியும் 1 ஹவர் டைம். அப்போ 60 நிமிஷம் 60 கொஸ்டின், இதான் வந்து இதுக்கான அர்த்தம். அப்போ ஒவ்வொரு கொஸ்டினையும் 1 மினிட்டுக்குள்ளே வந்து போகணும். இல்லை மெஜாரிட்டி இது வந்து என்னன்னா கொஸ்டினை ரீட் பண்ணுறதே வந்து இல்லை ரீட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து கான்செப்டை டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கே அந்த 40 to 50 செகண்ட்ஸ் வந்து போயிடும் ஓகேங்களா. 40 செகண்ட் போயிடும். அதுக்கப்புறம் சொல்யூஷன் இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு 1 மினிட்டை தாண்டி போயிடும். ஸோ அப்படிதான் வந்து இங்கே வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ரீசனிங் அண்ட் தென் ஆப்டி இதெல்லாம் வந்து டைம் கன்சியூமிங்காக வந்து இருக்கும். ஆனாலும் நீங்கள் ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இங்கே வந்து முடியும். இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமை பொறுத்தவரையும், எஸ்எஸ்சியில் இருக்கிற எல்லா எக்ஸாமை பொறுத்தவரையும் டைம் கன்சூமிங் ப்ராசஸ். அது பேப்பரை அக்யூரேட் லெவலோட கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு விடவே விடாது ஓகேவா. ஸோ இதான் வந்து என்னன்னா செஷன் 2ல வந்து இருக்கு ஓகேங்களா. சாரி செஷன் 1ல இருக்கு. இப்போ செஷன் 2ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடியூல் 1 இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் தென் ஜென்ரல் அவேர்னஸ். இது ரெண்டுமே சேர்த்து அகைன் இங்கிலீஷ்க்கு மட்டும் 40 கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போறாங்க. ஜென்ரல் அவேர்னஸ்க்கு வந்து என்னன்னா 20 கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. ரெண்டும் சேர்த்து 60 கொஸ்டின்ஸ், 60 இன்டு 3 180 மார்க் வந்து என்னன்னா கிடைக்கும். இப்போ மேலே ஒரு 180, கீழே ஒரு 180, டோட்டலி வந்து என்னன்னா 360 மார்க் வந்து என்னன்னா பண்ண போறீங்க. இது தவிர்த்து வந்து என்ன கம்ப்யூட்டர் நாலேஜை டெஸ்ட் பண்ணக்கிறதுக்கு ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா கேட்க போறாங்க. அதுக்கு வந்து என்ன ஒரு 45 ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் செஷன் 3ல மாடியூல் 2ல வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த டைப்பிங் டெஸ்ட்லாம் வந்து பொறுத்தவரையும் இதெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. டைப்பிங் டெஸ்ட்டுக்குன்னு நீங்க தனியா போய் டைப்பிங்லாம் வந்து கத்துக்கணும் அப்படிலாம் வந்து அவசியம் இல்ல. நீங்க வீட்ல இருந்தே இதெல்லாம் வந்து பிராக்டிஸ் பண்ணலாம். இந்த டைப்பிங் டெஸ்ட்டும், இந்த கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் டெஸ்ட்டும் இது 2மே வந்து ரொம்ப அதிகமா எஃபர்ட் போடணும்னு அவசியம் இல்ல. நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா அப்படின்றது என்னன்னா, நீங்க சிபிடி 1க்கு என்ன 4 ஏரியா ஃபோக்கஸ் பண்ணீங்களோ, அதே 4 ஏரியா தான் இந்த சிபிடி 2க்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். 1 இங்கிலீஷ், 2வது ஜெனரல் அவேர்னஸ், 3வது ஆப்டிட்யூட், 4வது ரீசனிங். இந்த 4மே வந்து ஃபோக்கஸ் பண்ணி இந்த 4த்துக்கும் நீங்க என்ன மார்க் எடுக்கிறீங்களோ, போத் சிபிடி 1, சிபிடி 2. இந்த சிபிடி 1 எல்லாமே வந்து ஸ்கிரீனிங் பர்பஸ் தான். எது எடுத்தாலும் சிஜிஎல் எடுத்தாலும் சரி, சிஹெச்எஸ்எல் எடுத்தாலும் சரி, இல்ல நீங்க எஸ்எஸ்ஜே எடுத்தாலும் சரி. சிபிடி 1க்கான அந்த மார்க் அப்படின்றத கன்சிடர் பண்ண மாட்டாங்க. எஸ்எஸ்சி ஜேஇ மட்டும் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? மத்த எதுலயுமே அந்த சிபிடி 1க்கான மார்க்க வந்து என்னன்னா கன்சிடர் பண்ணவே வந்து மாட்டாங்க. ஸோ இந்த சிபிடி 2ன்னு சொல்லக்கூடிய இந்த டயர் 2க்கான மார்க் எல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த 4 செக்மெண்ட் வந்து நீங்க வந்து புரிஞ்சு வச்சுக்கணும். 1 இங்கிலீஷ், 2வது ஜெனரல் அவேர்னஸ், 3வது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்டிட்யூட், 4வது வந்து ரீசனிங். இது எல்லாத்தையும் வந்து என்னன்னா கொஞ்சம் ஹெவியா வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த எக்ஸாமை நீங்க வந்து கிராக் பண்ணலாம். அகைன் பாருங்க, டயர் 2ல செஷன் 1ல மேத்தமெட்டிக்ஸ் ரீசனிங் டோட்டலி 60 கொஸ்டின்ஸ் 180 மார்க். டயர் 2ல இங்கிலீஷ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் 60 கொஸ்டின்ஸ் 180 மார்க். டயர் 3ல கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட், அதுல ஒரு 50 கொஸ்டின்ஸ் தான் கேட்க போறாங்க. ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றது இதுதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செக்மெண்ட். இதுல நீங்க எடுக்கக்கூடிய அப்டேட் பண்ணக்கூடிய மார்க் மட்டும்தான் உங்களுக்கு கட் ஆஃப் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மார்க். இதுல ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றது என்னன்னா குவாலிஃபையிங் நேச்சரோட தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸ்கில் டெஸ்ட், டைப்பிங் டெஸ்ட் இது எல்லாமே வந்து என்னன்னா குவாலிஃபையிங் நேச்சரோட வந்து இருக்கும். இங்க இருக்கு இல்லையா ஸ்கில் டெஸ்ட் அண்ட் டைப்பிங் டெஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த செஷன் 3ல இருக்கக்கூடிய இந்த மாடல் 2 ஃபுல்லாவே குவாலிஃபையிங் நேச்சர். ஓகேங்களா? அதனால இதை நினைச்சு வந்து வரி பண்ணிக்க வேண்டாம். ஓகே, சரி, ஓகே. இந்த எக்ஸாம் வந்து கிராக் பண்ணிட்டோம் சார். இந்த எக்ஸாம் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நீங்க மேல படிக்கிறதுக்கு டைம் இருக்குமான்னு கேட்டா டெஃபினட்டா டைம் இருக்கும். இந்த எக்ஸாமுக்கான ஸ்ட்ராட்டஜி நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம எம்டிஎன் சேனல்லே வந்து அவைலபிளா இருக்கு. எக்ஸாம்ல முதல்ல வந்து நீங்க வந்து சிலபஸை வந்து பார்க்கணும். இந்த சிலபஸை நீங்க வந்து டீகோட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? முதல்ல 2வது வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸை டீகோட் பண்ணிட்டு ஸ்ட்ராட்டஜிலாம் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம எம்டிஎன் சேனல்ல இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டை வந்து பார்த்து நீங்க வந்து நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா வந்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல நிறைய புக் வந்து அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? இந்த புக்ஸ் எல்லாமே வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணியிருக்கோம். எஸ்எஸ்சின்னு சொல்லிட்டு அந்த புக் செட்டே வந்து அவைலபிளா இருக்கும். ஓகேங்களா? நிறைய பப்ளிகேஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. இதுல நீங்க எந்த பப்ளிகேஷன்ஸ் வேணாலும் மார்க்கெட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டெஃபினட்டா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக் செட் இல்லாம இந்த எக்ஸாம்ல ஸ்கோர் எடுக்கிறது அப்படின்றது இயலாத ஒண்ணு. அதுல பிராக்டிஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஓகேங்களா? நிறைய அவைலபிளா இருக்கு. நீங்க எனி பப்ளிகேஷன்ஸ் நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஒய்சிடி, கிரண் பப்ளிகேஷன்ஸ், பிளாக் புக் இது மாதிரி எக்கச்சக்கமான பப்ளிகேஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு எது சீப் அண்ட் பெஸ்டா இருக்கோ நீங்க செகண்ட் ஹேண்ட் புக் கூட நீங்க வந்து வாங்கிக்கலாம். அதுல டெஃபினட்டா வந்து பிராக்டிஸ் பண்றது அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒண்ணா இருக்கு. இல்ல சார் என்னால வந்து அதெல்லாம் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னா உங்களுடைய லைப்ரரி, உங்க ஊர்ல இருக்கக்கூடிய லைப்ரரியில காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டுன்னு சொல்லிட்டு அந்த பிரான்ச்ல வந்து நீங்க வந்து போய் பார்க்கலாம். அங்கேயுமே வந்து என்னன்னா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய அத்தனை பிராக்டிஸ் புக்குமே வந்து அவைலபிளா இருக்கு. அந்த மெட்டீரியல் அந்த பிராக்டிஸ் இல்லாம கண்டிப்பா வந்து சக்சஸ் ஆகிறது கஷ்டம் தான். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி டெஃபினட்டா வந்து பிராக்டிஸ் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? ஒன்ஸ் அந்த புக்கை பிராக்டிஸ் பண்ணிட்டு நோக்க மேப்ல டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது சக்சஸ் ரேஷியோ அப்படின்றது டெஃபினட்டா வந்து அதிகமா இருக்கும். இல்ல மேத்தமெட்டிக்ஸ்ல எல்லாருமே வந்து கோட்டை விடுற இடம் எது அப்படின்னா இந்த அட்வான்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். இந்த அட்வான்ஸ் மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அல்ஜிப்ரா, மென்சுரேஷன், ட்ரிக்னாமெட்ரி, ப்ராபபிலிட்டி இதெல்லாம் வந்து என்னன்னா அட்வான்ஸ் மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து வரும். ஓகேங்களா? இதுல வந்து என்னன்னா நிறைய பேர் வந்து என்னன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. பேசிக் மேக்ஸ் எல்லாம் ஓரளவு வந்து டிஎன்பிசியில படிக்கிறத வச்சு கொஞ்சம் படிச்சுக்கலாம். அட்வான்ஸ் மேத்தமெட்டிக்ஸ்ல கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அதை வந்து நீங்க அவாய்ட் பண்ணணும்னா ஹெவி பிராக்டிஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து என்னன்னா உங்களுக்கான சிலபஸ். ஓகேங்களா? இந்த சிலபஸை கொஞ்சம் நீங்க கைப்பட எழுதுங்க. ஓகே, சிலபஸ் மோர் ஆர் லெஸ் சிபிடி 1, சிபிடி 2 எல்லாத்துக்குமே சிலபஸ் மோர் ஆர் லெஸ் வந்து என்னன்னா சேம் தான். இந்த டிஃபிகல்ட்டி லெவல் மட்டும் தான் வந்து என்னன்னா அதிகம். ஓகேவா? வென் கம்பேர்ட் டு சிபிடி 1, சிபிடி 2 உடைய டிஃபிகல்ட்டி லெவலை வந்து என்னன்னா அதிகப்படுத்துவாங்க. எதர் டைம் கன்சூமிங் ப்ராசஸா வந்து மாத்துவாங்க. ஏதோ ஒன்று என்னன்னா டிஃபிகல்ட்டி லெவலை வந்து என்னன்னா இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? சரி, ஓகே, ஃபைன். ஸோ இதில் வந்து என்னன்னா இங்கிலீஷ்க்கான தென் ஜென்ரல் அவேர்னஸ்க்கான எல்லாத்துக்கான அந்த சிலபஸும் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அத்தனைக்கான சிலபஸும் நீங்கள் வந்து கைப்பட வந்து எழுதணும். ஓகேவா? அப்படி கைப்பட எழுதினா மட்டும்தான் இது எல்லாமே வந்து என்னன்னா மெமரி ஆகும். ஓகே,
இப்போ எம்டிஎஸ்க்கும் பார்த்தாச்சு, சிஹெச்எஸ்எல்க்கும் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஜிஎல். இந்த சிஜிஎலை பொறுத்தவரையும் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்டுக்கு என்ன டிசிப்ளின் வேணுமோ அந்த டிசிப்ளினுக்கு 1% குறைவு இல்லாமல் இங்கே வந்து டிசிப்ளினோட உட்காந்து படித்தா மட்டும்தான் கிராக் பண்ண முடியும். ஏன் எதில் வந்து நம்ம வந்து குரூஷியலாக வந்து மாட்டிப்போம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா சிபிடி 1, சிபிடி 2, அதாவது டயர் 1, டயர் 2 இந்த ரெண்டுத்துக்குமான அந்த டைம் லிமிட் வந்து பாருங்க. செப்டம்பர் மாதம் டயர் 1 வந்து நடத்தியிருக்காங்க. தென் டயர் 2 வந்து டிசம்பர். ஓகேங்களா, அக்டோபர், நவம்பர் 60 நாள் தான் டைம் வந்து இருக்கு. அதே போல் நோட்டிஃபிகேஷன் 6வது மாதம் முடியிறப்ப வந்தது. அந்த 7, 8 2 மாதம் தான் வந்து டைம் இருக்கு. அப்போ நோட்டிஃபிகேஷனுக்கும் டயர் 1க்கும் 2 மந்த் டைம், டயர் 2க்கும் டயர் 3க்கும் 2 மந்த் டைம். ஸோ இந்த அளவு தான் வந்து என்னென்ன டைம் வந்து இருக்கு. நான் சொல்றது சிஜிஎல், அதாவது கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி, அதுக்கப்புறம் கட் ஆஃப் இதெல்லாம் வேரி ஆகிட்டே இருக்கும். ஏன்னா சம்டைம் வந்து என்னன்னா வேகன்சிஸ் வந்து ரொம்ப ஹியூஜாக இருக்கும். ஒரு 20,000 வேகன்சி, 18,000 வேகன்சி, சம்டைம் வந்து 7,000 6,000 வந்து நிற்கும். அந்த வேகன்சிஸ்க்கு ஏற்றது போல கட் ஆஃப் வந்து வேரி ஆகும். நம்ம வந்து என்னன்னா மினிமம் வேகன்சிக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். மினிமம் வேகன்சிக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் அந்த கட் ஆஃப் வந்து நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா, சரி ஓகே. இப்போ இதுலேயுமே உங்களுக்கு போஸ்டிங்கை பற்றி நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், ஏஎஸ்ஓன்னு சொல்லுவாங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், இன்டெலிஜென்ஸ் பியூரோ, சென்ட்ரல் செக்ரட்டேரியட் சர்வீஸ். ஒவ்வொரு செக்ஷன் ஆஃபீஸருக்கும் இல்லை ஒவ்வொரு இதுக்குமே என்ன விதமான ப்ரொமோஷன் லெவல் இருக்கு, ஜாப்க்கான டெசிக்னேஷன்ஸ் என்ன, எது போல அவங்களுடைய கரியரை வந்து செட் பண்ணிப்பாங்க, எத்தனை வருஷம் கழிச்சு அவங்களுக்கு உச்சபட்சமான பதவி வந்து கிடைக்கும், இது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த காணொலிகளில் நம்ம வந்து தெளிவாகவே வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஒவ்வொரு போர்ஷன் எடுத்து டீப்பாக வந்து அனலைஸ் பண்ணலாம். அதாவது நான் வந்து எஸ்எஸ்சி படிக்கிறேன், நோ 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 அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் வேணும், நான் ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர் ஆகணும், நான் ஒரு ஏஎஸ்ஓவாக ஆகணும். ஓகேங்களா, இது போல ஸ்பெசிஃபிக் டார்கெட் வச்சு படித்தா மட்டும்தான் இதில் அச்சீவ் பண்ணுறது ரொம்ப முடியும். ஓகேங்களா, ஸ்பெசிஃபிக் அச்சீவ்மெண்ட், ஸ்பெசிஃபிக் டார்கெட் இம்பார்ட்டன்ட் கேட்டால் டெஃபினட்டாக இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்னா, இதில் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டில் என்ன ஆஃபீஸராக போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரொமோஷன், டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். பட் ஸ்பெசிஃபிக்காக வந்து நீங்கள் வந்து எடுக்கணும். ஓகேங்களா, ஸோ அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், ஓகே, சென்ட்ரல் செக்ரட்டேரியட் சர்வீஸ், குரூப் பி. ஓகே, ஏஜ் லிமிட் 20 to 30, மெஜாரிட்டி ஆஃப் த போஸ்டிங்க்கு 20 to 30. தென் இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஓகேங்களா, இதில் மொத்தம் 4 பே லெவல்மா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பே லெவல் 7. பே லெவல் 7ல் அதாவது இதில் மொத்தமாக வந்து என்னென்னா ஒரு 14 விதமான ஜாப், 14 விதமான போஸ்டிங் வந்து ரொம்பவே வந்து என்னென்னா ப்ரிஸ்டேஜியஸ் போஸ்டிங் சொல்லுவாங்களே அது போல் வந்து இருக்குது. ஓகேங்களா, அது எது எது அப்படின்றத அப்கமிங் கிளாஸில் வந்து பார்க்கலாம். இல்லை லெவல் 7க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 15 போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது லெவல் 7. ஓகேங்களா, லெவல் 7ல் மேக்ஸிமம் மெஜாரிட்டி எல்லாமே வந்து என்னென்னா குரூப் பி போஸ்ட், ஒரு 2-3 போஸ்ட் இப்போ இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் குரூப் சியில் வந்து வருவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லெவல் 6 வந்து பார்க்கலாம். லெவல் 6, லெவல் 7 ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து பே லெவல்லேருந்து எல்லாமே வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுது. அது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். இல்லை ஏஎஸ்ஓன்னு சொல்லக்கூடிய அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட், ரிசர்ச் அசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் டிவிஷனல் அசிஸ்டன்ஸ். ஸோ இதில் வந்து என்னென்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து 18லேருந்து 30, சில போஸ்டிங் மட்டும் 32 வரையும். ஓகேங்களா, சில போஸ்டிங் சொல்கிறது இந்த ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர்ஸ். ஏன்னா இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காகவே நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக் வந்து படிச்சிருக்கணும். ஓகேங்களா, அதுக்காக இங்கே வந்து என்னென்னா ஏஜே வந்து 32 வரையும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து குரூப் பிக்கான போஸ்டிங். ஓகேங்களா, ஸோ அப் டு 22. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 5 23ல் ஆரம்பிச்சு எல்லாமே ஆடிட்டர், அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட். இதில் அப் டு வந்து 28 வரையும் வந்து இருக்குது, 23 to 28. ஸோ லெவல் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா 29 சீரியல் நம்பரில் ஆரம்பிச்சு லெவல் 4 அண்ட் லெவல் 5 இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சி தான். ஓகேங்களா, குரூப் சி தான். 4 and 5 குரூப் சி, அண்ட் தென் 6 and 7 வந்து என்னென்னா குரூப் பி போஸ்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், டேக்ஸ் அசிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த மொத்தம் வந்து என்னென்னா 34 போஸ்ட், 34 வகையான டெசிக்னேஷன் இருந்தாலும் இதில் ஒரு 15 டெசிக்னேஷன் தான் ஒரு எல்லாரும் வந்து என்னென்னா போகணும் 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 அப்படின்னு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அந்த செலக்டிவான ஒரு 15 டெசிக்னேஷனை பற்றி நம்ம வந்து அப்கமிங் கிளாஸில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ டோட்டலி 34 போஸ்ட். இது எல்லாமே நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஒரு டெப்யூட்டி கலெக்டர் இல்லை ஒரு டிஎஸ்பி எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதே லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படின்றது இங்கே வந்து இருக்கணும். ஏன்னா ஒரு 15 இயர்ஸில் நீங்கள் டைரெக்டாகவே வந்து எந்த கேடரில் இருப்பீங்க அப்படின்னா
ஒரு யூபிஎஸ்சி ரேங்க் ஹோல்டரா வந்து நீங்க இருப்பீங்க. யூபிஎஸ்சி கேடர்ல நீங்க வந்து இருப்பீங்க. ஓகேங்களா? அதனால இந்த எஸ்எஸ்சி, சிஜிஎல் அப்படின்றது நிறைய இளைஞர்களுக்கு கனவு. அதுலயும் பர்ட்டிகுலரா யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஒரு ட்ரீமா வந்து இருக்கும். ஓகேங்களா? சரி வாங்க. இதுல வந்து டியர் 1, டியர் 2ன்னு சொல்லிட்டு 2ஆ இருக்கு. இல்ல நீங்க டியர் 1 அத கம்பேர் பண்ணும்போது டியர் 2க்கு வந்து நீங்க இப்பவே வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். 2மே வந்து சைமல்டேனியஸா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இல்ல டியர் 2க்கு நீங்க வந்து எவ்வளோ மார்க் வந்து அப்டேட் பண்றீங்களோ, அதுதான் உங்களுடைய போஸ்டிங்கே வந்து தீர்மானிக்கும். இல்ல எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூ கேண்டிடேட் ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு கேட்டகரிக்குமே ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. ஓகேங்களா? 3 இயர்ஸ், 5 இயர்ஸ், 10 இயர்ஸ், 14, 13 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் ஆஸ் பர் நார்ம்ஸ் படி இருக்கு. நீங்க சிஜிஎலுக்கு, எஸ்ஹெச், எம்டிஎஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து என்னன்னா அந்த ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் மோர் ஆர் லெஸ் வந்து சேமா தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? சரி வாங்க. இதுல நம்ம டைரக்ட்டா வந்து எங்க போகலாம் அப்படின்னா, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு போயிடலாம். டியர் 1க்கான இது நீங்க டிஸ்ப்ளேல பார்க்குறீங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, டிஃபால்ட்டா நீங்க ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணா, மல்டிபிள் எக்ஸாம் எல்லாமே வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே. ஸோ சொன்னதே தான் வந்து ரிப்பீட் ஆகுது. 25, 25, 25, 25 டோட்டலி 100 கொஸ்டின் 200 மார்க் 1 ஹவர்ல நீங்க வந்து முடிக்கணும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 30 to 40 செகண்ட்ஸ் தாண்டி வந்து நீங்க வந்து எடுக்கக்கூடாது. அக்யூரசி லெவல மெயின்டெயின் பண்றதுக்கு அதுக்கேத்த மாரி நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஒன்ஸ் இந்த டியர் 1 முடிஞ்சதுக்கப்புறம் டியர் 2 இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு ஹியூஜான ஒரு இது. ஏன்னா, இதுக்கு நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இது கட் ஆஃப்ல வந்து எடுத்துக்கிறாங்க. அ ரொம்ப ஹெவியா வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கும். இதுல செஷன் 1ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ரீசனிங் 2மே சேர்த்து 30+30 60. 60 இன்டூ 3 180 மார்க். இதுல நோ டவுட். இது வந்து என்னன்னா கட் ஆஃப்ல வந்து சேரும். அண்ட் தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, செஷன் 2ல இங்கிலீஷ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ். ஸோ 45+25 ஸோ 2மே வந்து ஆட் பண்ணும்பொழுது 70 கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? 70 கொஸ்டின்ஸ் இன்டூ 3 அப்படின்னு பார்க்கும்போது 210 மார்க் வந்து வரும். ஓகேங்களா? இப்ப 210 + 180 2த்தையும் ஆட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா 390 கிட்ட வரும். இந்த 390 தான் உங்களுடைய கட் ஆஃப்க்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போ கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் டெஸ்ட், அப்புறம் டேட்டா சஃபிசியன்சி, இந்த டேட்டா என்ட்ரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பேஸ் பண்ணி இருக்கும். இதுல நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அவங்களுக்கு மட்டும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கான 100 கொஸ்டின்ஸ்க்கு வந்து எக்ஸாம் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸ்டாட்டிஸ்டிக் நீங்க வந்து அப்ளை பண்றீங்கன்னா, அதுல வந்து என்னன்னா, நீங்க வந்து டிகிரியும் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? அப்படி முடிச்சா தான் வந்து என்னன்னா, இதுல வந்து பண்ண முடியும். ஸோ, இதுதான் வந்து என்னன்னா, ஸ்கீம் ஆஃப் தி எக்ஸாமினேஷன்ஸ். இதுல நீங்க வந்து பயப்படுறதுக்கு நெறைய ரீசன் வந்து இருக்கு. 1 வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கிலம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் மார்க். 3வது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஸோ, டைம் வந்து கன்சியூமிங் ப்ராசஸா வந்து இருக்கு. ஆல் ஓவர் இந்தியா வந்து நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாமா வந்து இருக்கு. ஆல் ஓவர் இந்தியா எக்ஸாமாக இருந்தாலும் கூட, இதுல சக்சஸ் ரேஷியோ அப்படின்றது ரொம்பவே வந்து அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா, இதுல தமிழ்நாட்டிலருந்து பார்ட்டிசிபேட் பண்றவங்க ரொம்ப கம்மி 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இத ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம வந்து கிராக் பண்ணணும் அப்படின்னு வந்து வெறிகொண்டு படிக்கிற நார்த் இந்தியனும் கம்மி தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன? அங்கேயுமே வந்து ப்ராப்பரான ஒரு நாலேட்ஜ், ப்ராப்பரான ஸ்கில் செட்டோட இந்த எக்ஸாம் எல்லாம் வந்து படிக்கல, இது பண்ணல. ஸோ அதனால ஒரு நல்ல ஆஸ்பிரண்ட் டெஃபினட்டா இந்த எக்ஸாம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே 200 நாள் இல்ல 6 மந்த் ஆஃப் பிரிப்பரேஷன்லயே உங்களால இந்த சிஜிஎல் எக்ஸாம கிராக் பண்ணிட முடியும். ஓகேங்களா? இது 2மே வந்து என்னன்னா சிபிடி பேஸ்ட் எக்ஸாம்ன்றதுனால டிஸ்கிரிப்டிவ் டைப்லாம் வந்து நம்ம போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. வென் கம்பேர் டூ குரூப் 1 சிலபஸ். அந்த குரூப் 1 சிலபஸ கம்பேர் பண்ணும்பொழுது, இங்க சிலபஸ் அப்படின்றதெல்லாம் ரொம்ப கம்மி தான். இதுல 2த்தையும் நம்ம வந்து ஒரே வார்த்தையில சொல்லணும். அதாவது டிஎன்பிஎஸ்சியும், எஸ்எஸ்சி எக்ஸாமையும் ஒரே வார்த்தையில சொல்லி முடிக்கணும் அப்படின்னா, ஒண்ணே ஒண்ணு தான். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம பொறுத்தவரையும் சிலபஸ்லாம் ரொம்ப வந்து வாஸ்ட்டா இருக்கும். சிலபஸ கம்ப்ளீட் பண்றது அப்படின்றது ஒரு பெரிய அச்சீவ்மென்ட்டாவும், பெரிய டாஸ்க்காவும் வந்து இருக்கும். பட் இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம பொறுத்தவரையும் சிலபஸ் அப்படின்றது லிமிட்டட் தான். பட் இந்த டிஎன்பிஎஸ்சிய கம்பேர் பண்ணும்போது எஸ்எஸ்சிக்கு சிலபஸ் லிமிட்டட். பட் சிலபஸ கம்ப்ளீட் பண்ணத விட பல மடங்கு அதிகமா பிராக்டிஸ் தான் வந்து பண்ணணும். ஒரு வாட்டி நீங்க சிலபஸ் கம்ப்ளீட் பண்றது ரொம்ப ஈஸி. பட் பிராக்டிஸ் அப்படின்றது ஒரு டே டு டே லைஃப்ல வந்து அது இருந்துகிட்டே இருக்கணும். அது பிராக்டிஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம். ஓகேவா? ஒன்ஸ் இதுக்கு முன்னாடிலாம் வந்து என்னன்னா, இந்த டியர் 1, டியர் 2 இதெல்லாம் வந்து நடத்தி முடிச்சுட்டு இந்த இந்த ஸ்பீட் டெஸ்ட்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் டியர் 3, டியர் 4ல வந்து வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? பட் இந்த சேஞ்ச் ஆஃப் பேட்டர்ன் அப்படின்றது சேஞ்ச் பண்ணியே வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து இந்த ரிசல்ட்ட அனவுன்ஸ் பண்ணக்கூடிய வேகம் அப்படின்றது ரொம்பவே வந்து ஓரளவு டீசென்ட்டா வந்து இருக்கு வென் கம்பேர் டூ ஓல்டு மெத்தட். ஓகேங்களா? இதே விஷயம் தான் வந்து நீங்க வந்து டெக்னிக்கல் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்றீங்கனாலும் இதே விஷயங்கள் தான் வந்து இருக்கும். ஈவன்
இப்போ எஸ்எஸ்சியை பொறுத்தவரையும் இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்து தூக்கிட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா டெக்னிக்கல் எக்ஸாம்லேயே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் அப்படின்னு சொல்லிட்டு 2வது ஸ்டேஜை வந்து Tier 2 வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்து மாற்றி வச்சுருந்தாங்க. பட் இந்த வாட்டி வந்து அதை வந்து மாற்றலை. இப்போ நீங்கள் Tier 1 வந்து நீங்கள் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதே லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன் தான் இந்த எஸ்எஸ்சி ஜேஇக்கும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எஸ்எஸ்சி ஜேஇ பொறுத்தவரையும் இதுலேயும் அதே தான். நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் ஒரு 60 நாள்லேருந்து 90 நாள் மேக்ஸிமம் டைம் அவங்க கொடுத்தாங்கன்னா 90 நாள் வரையும் டைம் கொடுப்பாங்க. இதுலேயும் வந்து ஜேஇயில் வந்து நிறைய போஸ்டிங் இருக்குது. இதை பற்றியும் ஃப்யூச்சரில் நம்ம வந்து பார்க்கலாம். பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஜல்சக்தியில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீர்வளத்துறையில் நீங்கள் வந்து போஸ்டிங் வந்து வாங்கலாம். சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் இதுலேயுமே வந்து உங்களுக்கு வந்து ஜேஇயாக வந்து உள்ளே போகிறீங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஏடபிள்யூஆ டேரெக்டாக வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருவாங்க. அதாவது அங்கே எப்படி வந்து யூபிஎஸ்சி கேடருக்கு ஈக்குவலாக சிஜிஎல்ல வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் இருக்கோ, இன் சிமிலர் வே நம்மளுடைய எஸ்எஸ்சி ஜேஇலையுமே யூபிஎஸ்சி கேடருக்கு ஈக்குவலாக ஒரு 13 to 15 இயர்ஸ்க்குள்ளேயே நீங்கள் வந்து அந்த கேடருக்கு போவீங்க. அதாவது ஐஇஎஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை இஎஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ். அந்த இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டா டேரெக்டாக ஏடபிள்யூ ஆகலாம். அதாவது அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியர். அது போலவே நீங்கள் ஏடபிள்யூ ஆகிறதுக்கு இந்த ஜேஇ எக்ஸாமை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெஞ்ச் மார்க்கை வச்சு கிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஏடபிள்யூ ஆகிட முடியும். ஓகேவா? ஸோ இதுலேயுமே பெரிய வித்தியாசம் வந்து கிடையாது. சிபிடி 1ல் அதே விஷயங்கள் தான். ஓகேங்களா? ஆனால் இதில் வந்து ஒரு மேஜரான ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை தூக்கியாச்சு. ஓகேங்களா? என்ஜினியரிங் கேண்டிடேட்டுக்கு இங்கிலீஷ் எதுக்கு? இங்கிலீஷ் தூக்கியாச்சு ஒன்று. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலி நீங்கள் வந்து ஸ்ட்ராங்கா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்காக டெக்னிக்கல் ஸ்கில் வந்து என்னென்னா வச்சுருப்பாங்க. அதாவது உங்களுடைய சப்ஜெக்ட் நீங்கள் சிவிலா, மெக்கானிக்கலா, எலக்ட்ரிக்கலா அதை பொறுத்து நீங்கள் வந்து டெக்னிக்கல் பேப்பர் வந்து என்னென்னா ஒன்று செலக்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்போ டெக்னிக்கல் பேப்பர் ஒரு பார்ட், அதில் வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ். ஓகேங்களா? அந்த ஜிஎஸ்ஸை பொறுத்தவரையும் ஆப்டிடியூட் இருக்கும், ரீசனிங் இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு இங்கே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ரீசனிங் இதில் வந்து 50 கொஸ்டின்ஸ், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மார்க். ஜென்ரல் அவேர்னஸ் 50 கொஸ்டின், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மார்க். ஸோ அதுக்கப்புறமா என்ஜினியரிங், இந்த என்ஜினியரிங்கை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிபிடி 1க்கு இன்ஜினியரிங்கில் சிவிலோ இல்லை மெக்கானிக்கலோ எலக்ட்ரிக்கலோ நீங்கள் வந்து முடிச்சிருந்த அதில் வந்து என்னென்னா ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இது ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்னென்னா முடிச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் எலிஜிபிள் ஆனால் மட்டும்தான் நீங்கள் சிபிடி 2வே வந்து போக முடியும். அதாவது பேப்பர் 2க்கு வந்து போக முடியும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் இது ஆல்ரெடி வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருந்தது. பட் இந்த வாட்டி அது கிடையாது. முழுக்க முழுக்க ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க், அதே பேட்டர்ன் தான். ஸோ மொத்தம் 100 கொஸ்டின் 300 மார்க்குக்கு வந்து கேட்க போகிறாங்க. ரொம்பவே வந்து முக்கியமான ஒன்றா இருக்குது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த என்ஜினியரிங் கிராஜுவேட், என்ஜினியரிங் முடித்த எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே? ஏன்னா இதில் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸு வந்து இதை போல் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்குறது வந்து கிடையாது. இதுக்கான சிலபஸ் எல்லாமே வந்து என்னென்னா கம்ப்ளீட்டாக இன்னொரு நாள் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே? இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு அவுட்லைன் மட்டும் தான் இருக்குது. ஓகே? என்ன என்ன அவுட்லைன் அப்படின்னா ஹெவி ப்ராக்டிஸ் வேணும் ஒன்று. 2வது சிலபஸ் கவரேஜ் வென் கம்பேர்ட் டு டிஎன்பிஎஸ்சி ரொம்ப சிலபஸ் கம்மி தான். பட் சிலபஸை கம்பேர் பண்ணும்போது ப்ராக்டிஸ் அதிகமாக இருக்கணும். டைமிங் அது சுத்தமாக வந்து பத்தவே பத்தாது. இங்கிலீஷ்க்காக எல்லாரும் பயந்தீங்க. பட் அந்த ஒரு தொல்லை இல்லை. பட் இங்கிலீஷ் ஆனால் இருக்குது. ஓகேங்களா? இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிக்கிறது அதை வந்து மாற்றவே முடியாது. பட் மற்றபடி மேத்தமெட்டிக்கோ, ரீசனிங்கோ இல்லை ஜென்ரல் அவேர்னஸோ நீங்கள் தமிழில் வந்து நேவிகேட் பண்ணி எழுதிக்கலாம். எம்டிஎஸ், சிஹெச்எஸ்எல் இது போல் எக்ஸாமுக்கு. பட் இந்த ஜேஇ இது போல் எக்ஸாமுக்குலாம் வந்து தமிழ் வந்து கிடையாது. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் பற்றின கிரேஸே நிறைய பேருக்கு இல்லை. ஓகேங்களா? இந்த எக்ஸாம்லாம் கிராக் பண்ணால் நம்மளுடைய அதிகாரம் வந்து எந்த அளவு இருக்குது, ஒரு இன்கம் டேக்ஸில் இன்ஸ்பெக்டராக இருக்கீங்க, அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் வந்து கிடையாது. ஓகேங்களா? இன்டெலிஜென்ஸ் பீரோவில் நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்கீங்க, இதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயமும், அவ்வளோ சாதாரண சிபி இன்ஸ்பெக்டர் ஆகுறீங்க, சாதாரண விஷயம் வந்து கிடையாது. ஓகேங்களா? வென் கம்பேர்ட் டு டிஎன்பிஎஸ்சி, வென் கம்பேர்ட் டு டிஎன்யூஎஸ்ஆர்பி பல மடங்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷனை ரொம்ப ஷார்ட் பீரியடில் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு 200 நாள் ப்ரிப்பரேஷன் வந்து போதும். இந்த சிஜிஎல் எக்ஸாமை வந்து கிராக் பண்ணுறதுக்கு 200 டேஸ் டிசிப்ளினான ஒரு டிசிப்ளின் வந்து போதும். கண்டிப்பாக வந்து கிராக் பண்ணலாம். நம்ம டிஎன்பிஎஸ்சின்னு ஓடுறோம், அதில் தப்பு இல்லை. பட் அங்கே கொடுக்கக்கூடிய அதே அக்கறையும் அதே இம்பார்ட்டன்ஸும் அதே ஒரு வெறியும் நம்ம எஸ்எஸ்சி இது போல் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடிய அந்த ஆஸ்பிரண்ட்டுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகும். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே தமிழ்நாட்டில் நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழர்கள் வேலையிலேயே வந்து இல்லை.
அதுக்கு காரணம் என்ன? யாரும் வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்களான்னு கேட்டால் டெஃபினட்டாக இல்லை. எல்லாரும் அப்ளை பண்ணலாம், எல்லாரும் எழுதலாம். அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறதுனால எழுதலை ஒன்று. இன்னொன்று, தமிழ்நாட்டை விட்டு நான் எங்கேயும் வெளியே போக மாட்டேன் அப்படின்றதுனால எழுதலை. ஆனால் இது ரெண்டுத்தையும் என்னைக்கு உடைக்கிறோமோ அன்னைக்கு கண்டிப்பாக வந்து எல்லா இடங்கள்லையும் நம்ம வந்து இருக்க முடியும். தமிழ்நாட்டில் அட்லீஸ்ட் நம்ம வந்து பல்வேறு மாநிலங்களில் போய் வேலைக்கு போய் சேரணும் அப்படின்ற அவசியம்லாம் வந்து கிடையாது. ஒவ்வொரு வாட்டி வந்து அந்த ரிசல்ட்டை வந்து டிக்ளேர் பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நார்த் இந்தியன் நேம் தான் வந்து இருக்கும். அத்திப்பூ பூத்தது போல வந்து தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய அந்த பேரே வந்து பார்க்குறதே வந்து என்னன்னா அரிதாக வந்து இருக்கும். அதுக்கான ரீசன் எல்லாமே வந்து நீங்கள் என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா, நிறைய நார்த் இந்தியன் வராங்க. நோ, அது கிடையாது. ஓகேங்களா? நிறைய தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் நிறைய வேலைவாய்ப்பு இருக்கிறதுனால அதுக்குள்ளேயே போயிடுறீங்க. ஓகேவா? இப்போ நார்த் இந்தியனில் நிறைய போர்டுலாம் இருக்காங்க இல்லையா? ஸ்பெசிஃபிக்காக எந்த போர்டும் இல்லாமல் நான் ஜென்ரலாக நான் சொல்கிறேன். அப்போ அந்தந்த ஸ்டேட் போர்டில் வந்து நடத்தக்கூடிய எக்ஸாமுடைய கவுண்ட்டோ இல்லை வேக்கண்ட்டோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் போல ஒரு ஹியூஜ் வேக்கன்சி வந்து கிடையாது. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரீசன். அப்போ நிறைய வட மாநிலத்தில் பின்தங்கிய மாநிலங்களில் வந்து அந்தந்த ஸ்டேட் போர்டு எக்ஸாமில் அந்த நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் ரொம்ப குறைவு. அவங்களுக்கான ஒரே வாழ்வாதாரம் அப்படின்றது இந்த எஸ்எஸ்சியும் இந்த ஆர்ஆர்பியும் தான். அதனால தான் வட மாநிலங்களில் ஆர்ஆர்பிக்கும் எஸ்எஸ்சிக்கும் ஒரு கூட்டம் எப்பவுமே படிச்சுட்டே இருக்கு. ஓகேங்களா? பட் நம்ம தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம படிச்சுட்டே இருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் டிஎன்பிஎஸ்சி தாண்டி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி இது போல எக்ஸாமும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம தமிழ்நாட்டில் கண்டிப்பாக வந்து போஸ்டிங் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து போஸ்டிங் இருக்கு. நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணி நல்லபடியாக வந்து போஸ்டிங் வந்து வாங்கலாம். இல்லை எஸ்எஸ்சியாவது பரவாயில்ல, ஆல் ஓவர் இந்தியா கட் ஆஃப் இல்லை. ஆர்ஆர்பிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் கட் ஆஃப் இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு ரீஜனுக்கும் வந்து என்னன்னா கட் ஆஃப் வந்து என்னன்னா இருக்கும் ஆர்ஆர்பி. நீங்கள் வந்து ஆர்ஆர்பி எக்ஸாம் வந்து என்னன்னா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒன்ஸ் எஸ்எஸ்சி எக்ஸாம் நீங்கள் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஆர்ஆர்பி எக்ஸாம்லாம் வந்து நல்லா வந்து ஹெவியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ எத்தனை பேர் வந்து என்னன்னா என்டிபிசி எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஏஎல்பி எக்ஸாம் வரப்போகுது அப்ளை பண்ண போறீங்க, இது எதுவுமே வந்து தெரியல. ஆர்ஆர்பி எக்ஸாம் தமிழ்நாடு ஆஸ்பிரண்ட் அப்ளை பண்ணுங்க, எஸ்எஸ்சி எக்ஸாம் தமிழ்நாடு ஆஸ்பிரண்ட் அப்ளை பண்ணுங்க. ஒன்ஸ் இந்த ஆர்ஆர்பி எஸ்எஸ்சியை நோக்கி ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்து போகுது அப்படின்னா டெஃபினட்டா எஸ்எஸ்சிக்கான அந்த ரிசல்ட் வரும்பொழுது அத்தனை பேரையும் வந்து பீட் பண்ணிட்டு தமிழ்நாடு மாணவர்கள் தான் வந்து முன்னாடி வந்து இருப்பாங்க. மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா புரிந்துணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? புரிஞ்சுக்கிட்டு ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது, அந்த ஒரு கெப்பாசிட்டி அப்படின்றது தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் கிட்ட நிறையவே இருக்கு. மொட்டை மனப்பாடம் நம்ம வந்து பண்றது கிடையாது. நல்லாவே புரிஞ்சு படிக்கிறோம். சயின்ஸா இருந்தாலும், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, ஈவன் லாங்குவேஜ் ஆல்சோ நல்லா புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி இருக்கு. ஓகேங்களா? இந்த புரிந்துணர்வோட இந்த புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டியோட எஸ்எஸ்சியோ ஆர்ஆர்பியோ படிக்கும்போது டெஃபினட்டா சக்சஸ் உறுதி. புரிந்து கொண்டு அப்ரோச் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து வென் கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட் ஆஸ்பிரண்ட், ஓகேங்களா? அதுலேயும் வட மாநில ஆஸ்பிரண்ட்களை கம்பேர் பண்ணும்பொழுது தமிழ்நாட்டு ஆஸ்பிரண்ட்டுக்கு புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி அதிகம். இங்கே என்னன்னா கிரேஸ், அந்த ஒரு பற்று, அந்த ஒரு ஈடுபாடு, அதுதான் இங்கே மிஸ் ஆகுது. உங்களுக்கு எஸ்எஸ்சியை பற்றி அவேர்னஸ் இல்லாமலாம் கிடையாது. எஸ்எஸ்சியை பற்றி தெரியும். ஆனால் எஸ்எஸ்சின்ற போர்டை நீங்கள் பெருசாக வந்து பார்க்க மாட்டீங்க. டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் ரிலீஸ் ஆகும்பொழுது ஒரு திருவிழா மாதிரி கொண்டாட தெரிஞ்ச நமக்கு எஸ்எஸ்சிக்கான ஆனுவல் பிளானரை ஒரு திருவிழாவை கொண்டாட தெரியல. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிபிகேஷன் வரும்பொழுது தூக்க கெட்டு படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்டுக்கு எஸ்எஸ்சி எம்டிஎஸ் நோட்டிபிகேஷன் வந்தா அதை பார்க்கறதுக்கு கூட நேரம் இல்லாம இருக்கீங்க. ஏன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மேல இருக்கக்கூடிய ஒரு பற்றும் ஒரு புரிதலும் இல்ல ஒரு இதுவுமே ஒரு எமோஷனலி பாண்டிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? அது இந்த எஸ்எஸ்சி போர்டு மேலேயோ இல்லை இந்த ஆர்ஆர்பி போர்டு மேலேயோ பெரிய எமோஷனல் அட்டாச்மெண்ட் இல்லாம போனது ஏன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் வந்து இருக்கு. ஓகேங்களா? அப்ப இங்க தப்பு யார் மேல? நம்ம மேலதான். நம்ம வந்து கொஞ்சமாவது எமோஷனலி வந்து கனெக்ட் ஆகணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகாரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் ஆகணும். ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டுமே இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகாரி ஆகணும். நம்ம தமிழ்நாட்டில இருந்து நிறைய மாணவர்கள் வந்து போகணும். அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகாரி ஆகும் பொழுதுதான் நிறைய ஒரு புரிந்துணர்வு வந்து வரும். ஓகேங்களா? ஒவ்வொரு வாட்டி வந்து எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லயுமே வந்து தமிழர்கள் இல்ல பேசுறதுனால எந்த பிரோஜனமும் இல்லை. ஒன்றும் நம்ம அப்ளை பண்ணக்கூடாது யாராவது தடுத்தாங்களா? கண்டிப்பா கிடையாது. ரீஜனல் லாங்குவேஜ் இல்லாம இருக்கா? அதுக்கு முன்னாடியாவது நம்ம அந்த குறைகளை வந்து சொல்லலாம். எஸ்எஸ்சியை பொறுத்தவரையும் இப்ப அந்த குறையும் இல்லை. எம்டிஎஸ்க்கு ரீஜனல் லாங்குவேஜ் தான். அப்ப இங்க என்ன தேவை? கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வு, கொஞ்சம் ஒரு மைண்ட் செட்ல ஒரு சேஞ்சிங். டிஎன்பிஎஸ்சி மட்டும் வாழ்க்கை கிடையாது, டிஎன்பிஎஸ்சி மட்டும் போதும் இல்லை, இங்க எஸ்எஸ்சியும் தேவை, இங்க ஆர்ஆர்பியும் தேவை. இந்த எக்ஸாம் நோக்கி ஓடணும். அப்படி ஓடனா கண்டிப்பா இந்த எக்ஸாமை கிராக் பண்ணலாம். அடுத்தடுத்த காணொலியில இந்த ரோல் இருக்கு இல்லையா? அதாவது சீனியர் இன்ஸ்பெக்டர், இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், ஜேஇ, இது போல ஒவ்வொரு போஸ்டிங்கான ரோல், ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்கப்புறம் அவங்களுடைய
பதவி உயர்வு இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத அடுத்தடுத்த காணொலியில நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஓரளவு இந்த இது வந்து அவேர்னஸை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். மிஷன் எக்ஸ்பிரஸ் வாயிலாக NTPC எக்ஸாமுக்கு நல்லபடியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. அடுத்தடுத்து ரயில்வே எக்ஸாமுக்கும் இந்த SSC கேலண்டர் படி இந்த SSC எக்ஸாமுக்கும் தமிழ்நாடு ஆஸ்பிரண்ட் அப்ளை பண்ணணும், கண்டிப்பாக எழுதணும், நல்ல அட்டெம்ப்ட் வந்து கொடுக்கணும், இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக வந்து ஜெயிக்கணும். ஓகேங்களா? கண்டினியூஸாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட்.